ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஃப்ரெண்டான காமெடி கலந்த ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஐ ஹோப் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராமாவோட ஹீரோனியையும் அவளுடைய பையனை தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து அங்கே ஒரு ஆளை வேவு பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய பாசாமா. அவர் வந்து நம்ம ஹீரோனுக்கு சேலரியே கொடுக்கல போல. எனக்கு சேலரி தராமல் நீ உன் ஃபேமிலி கூட நிம்மதியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கியா, இன்னைக்கு எப்படி என் சேலரியை வாங்குறேன்னு பாரு அப்படின்னு மைசன் ரெடியா ஆக்ஷன் ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேருமே உள்ள வராங்க. இதை பார்த்துட்டு இந்த பாஸோட ஃபேமிலி வந்து கொஞ்சம் பேனிக் ஆகுறாங்க. யாரும் பேனிக் ஆக வேண்டாம், இவன் என் கம்பெனில ஒர்க் பண்ற எம்ப்ளாயி தான். என்ன சேலரி தரலன்னு இங்க வந்து பிரச்சனை பண்ண வந்திருக்கியா, நீ என்ன பிரச்சனை பண்ணாலும் நான் வந்து தரமாட்டேன் அப்படிங்கிறாரு. ஐயோ நான் பிரச்சனை பண்ணலாம் வரல, எங்களுடைய ஃபேமிலியை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பென் தாத்தா பாட்டிக்கு வணக்க வைப்பாப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோனி சொன்னதும் அதே மாதிரி பெண்ணுமே வணக்க வைக்கிறான். இங்க என்னடா நடக்குது அப்படின்னு எல்லாரும் புரியாம பார்த்து நிக்க, அப்ப நம்ம ஹீரோனி அந்த பாசோட ஒய்ஃப் கிட்ட போய், அக்கா நான் உங்க ஹஸ்பண்டுடைய மிஸ்டர்ஸ், உங்க வீட்டுல வேலைக்காரியா கூட நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோனி போவமா சொல்ல, இதை கேட்டு இந்த பாசோட ஒய்ஃப் எல்லாம் செம வெறியாயிட்டு, யோ என்னையா பண்ணி வச்சிருக்கா, ஓவர் டைம் ஒர்க் பாக்குறேன்னு சொல்லிட்டு சைட்ல இந்த மாதிரி கேவலமான வேலையை பார்த்து வச்சு ஒரு பிள்ளையும் பெத்து வச்சிருக்கியா அப்படின்னு சமய திட்ட. எம்மா இவ பொய் சொல்றா, இவா இப்பதான் கம்பெனில ஜாயின் பண்ணியிருக்கிறா அப்படின்னு அந்த பாஸ் உண்மையை சொல்ல வர, அதுக்குள்ள நம்ம ஹீரோனியும் என்ன பேசுறீங்க, அப்போ நாங்க வேண்டாமா, பெண் அப்பாக்கு நம்மள பிடிக்கல, நீ அம்மா கூட வாடா நம்ம செத்துருவோம் அப்படின்னு நம்ம ஹீரோனி வந்து பெண்ணை கூப்பிட்டு போக, உடனே பெண்ணை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனிக்கு மேல பயங்கரமா ஆக்டிங் பண்றான். அப்பா நீங்க ரொம்ப நல்லவங்க, என்னுடைய ஆசையே நெக்ஸ்ட் லைஃப்லயும் நான் உங்களுக்கு தான் மகனா பிறக்கணும் அப்படின்னு பயங்கரமா ஆக்டிங் பண்றான். இதை பார்த்து இந்த பாஸோடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க பாஸை அடிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ நீ பல்லன்னு சொல்றியா, ஒரு பச்சை குழந்தை எப்படி போய் சொல்லும் அப்படின்னு பாஸை போட்டு அவங்க ஒய்ஃப் நல்லா அடிக்கிறாங்க. அவருக்கு வலி தாங்க முடியல. ஹீரோனியும் இந்த அடி போதுமா இல்லை இன்னுமே வேணுமா அப்படி சொல்லி கேட்க, வேண்டாம் தாயே உன் பணத்தை நான் தந்துடுறேன், அதுக்கு நீ என்னுடைய நேமை கிளியர் பண்ணிட்டு போ அப்படின்னு காசு கொடுத்துறாங்க. உடனே நம்ம ஹீரோனியும் இது இவங்களுடைய பையனே கிடையாது, நம்மளனா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிடுங்க அப்படின்னு நம்ம பெண்ணுடைய முடியை வீசிட்டு அங்கிருந்து ரெண்டு பேருமே ஓடி வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த பிறகு பெண்ணும், அம்மா நீ சூப்பரா ஆக்டிங் பண்ணாமா அப்படின்னு சொல்லும் போது, செல்லம் நீ என்னை விட பயங்கரமா ஆக்டிங் பண்ண தெரியுமா அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு வர அந்த டைம்ல அங்க ஒரு நியூஸ் ஓடுது. ஒரு பணக்காரனை பத்தி தான் ஒரு நியூஸ் ஓடுது. அதை பார்த்த பெண்ணும், அம்மா அந்த ஆளை பாருங்க, அவர் என்னை மாதிரியே இருக்காருல, ஒருவேளை அவர் தான் என் அப்பாவே இருப்பாரோ அப்படின்னு பெண் கேட்கும் போது, அப்பெல்லாம் இருக்க சான்ஸே இல்லடா, அவர் எவ்வளவு பெரிய பணக்காரு அப்படின்னு நம்ம ஹீனு சொல்லிட்டு இருக்க அதே சமயத்துல அந்த பணக்காரனை தான் காட்டுறாங்க. அவர் எங்கேயோ பதட்டமா போறாரு. ஆக்சுவலி இவர் தான் நம்ம டிராமாவோட ஹீரோ. நேம் வந்து கோ, ஃபேமிலி நேம் வந்து கோ ஃபேமிலி. அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை போல, அவங்கள பார்க்க தான் பதட்டமா போறான். இப்போ பாட்டியை வந்து பாத்துறான், பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிடான் பாட்டி நடிக்குதுன்னு. பாட்டி தனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கதான் இப்படி ஒரு ஆக்டிங் பண்ணுது அப்படின்னு ஹீரோ கண்டுபிடிச்சிடான். நடிச்சதெல்லாம் போதும் பாட்டி அப்படின்னு சொல்றான். ஆனா பாட்டி வந்து நடிக்கல போல, உடம்பு சரியில்லாதவங்க எப்படி பேசுவாங்க அதே மாதிரி டல்லா பேசுறாங்க. அதை பார்த்து இவனும், அப்போ உண்மையில உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான். பாட்டியும் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பாங்களா, அப்படி பேசிட்டு இருக்கும் போது பாட்டிக்கு ஒரு மாதிரியா வந்து மயங்குறாங்க. ஹீரோவால அது ஏத்துக்கவே முடியல. சீக்கிரமா பெஸ்ட் டாக்டர்ஸை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு ஆர்டர் போடுறான். அடுத்த செகண்டே பெஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாம் வந்து நிக்கிறாங்க. பார்த்தா அது எல்லாமே கேர்ள்ஸ். அந்த பொண்ணுங்க வந்ததும் நம்ம பாட்டியும் எந்திரிச்சு உட்காந்து தெம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோக்கு புரிஞ்சு போயிட்டு பாட்டி ஆக்டிங் தான் பண்ணிருக்குன்னு, இதெல்லாம் உனக்கு செலக்ட் பண்ண பொண்ணுங்க, நல்லா படிச்சிருக்காங்க, ஃபேமிலி பேக்ரவுண்டும் நல்லா இருக்கு, சோ இவங்களை யாரையாவது செலக்ட் பண்ணிக்கோ மேரேஜ் பண்ண அப்படின்னு பாட்டி சொல்லும் போது, எனக்கெல்லாம் டைம் இல்லை, நான் ஆஃபீஸ்க்கு போறேன் அப்படின்னு ஹீரோ ஒரு பிடி கொடுக்காமே அங்கிருந்து கிளம்புறான். இதை பார்த்து பாட்டிக்கும் அம்மாவுக்கும் கோவம் தான் வருது. ஹீரோ போட்டு திட்டிட்டு இருக்காங்க. பாட்டியும் அம்மாவும் எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்காக எந்த எல்லைக்குனாலும் போவாங்க. ஸோ அதனால என்ன சுத்தி 50 மீட்டருக்குள்ள பசங்க மட்டும் தான் நிற்கணும். அது மட்டும் இல்ல வீட்டு வேலைக்காரங்க கூட பசங்க மட்டும் தான் இருக்கணும். ஸோ சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதுவே இந்த பக்கம் இந்த அம்மாவும் பையனை தான் கட்டுறாங்க. இன்னைக்கு சேலரி வாங்கிட்டு வந்திருப்பா இல்லையா, அதை வச்சு ஒரு லக்ஸரியான லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கா. இன்னைக்கு ஒரு நாள் தான் இப்படி வாழ முடியும். ஏன்னா அவகிட்ட எந்த ஜாப்பும் கிடையாது, தங்க வீடும் இல்ல, அடுத்து எங்க தங்க போறன்னு கூட தெரியாது. இதெல்லாம் பெண் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு பெண்ணும் ஹீரோனிக்கு என்கரேஜ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்போ ஹீரோனிக்கு ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி கூ ஃபேமிலி வீட்டுக்கு நானி தேவைன்னு, அதுவும் பசங்க ஒன்லி அப்படின்னு போட்டிருக்கு. மாத சம்பளம் $20,000. அப்புறம்
அப்புறம் ரூமு ஃபுட்டு அது எல்லாம் ஃப்ரீ அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோனி அங்க போலான்னு முடிவு பண்ணிட்டா. அம்மா அங்க பசங்க மட்டும் தான் வேணுமா அப்படிதானே போட்டிருக்கு. ஆமா, ஆனா மறந்துட்டியா, உன் அம்மா எதுனாலும் செய்வா அப்படின்னு சொல்லி மறுநாள் அந்த ஜாப் வேணும்னு இன்டர்வியூ அட்டன் பண்ண தான் வந்திருக்கா. அதுவும் மேல் காஸ்டியூமை போட்டு வந்து நிக்கிறா. அவளுக்கு முன்னாடி 4-5 பேர் வந்து நிக்காங்க. ஹீரோ ஒவ்வொருத்தரையா பாக்குறான். பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடான் அங்க வந்து நிக்கிறது எல்லாமே பொண்ணுங்கன்னு. என் பாட்டி தானே உங்களை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா ஹீரோனியை செக் பண்ண வர அவளுக்கு நான் அள்ளு விட்டுருது. கடவுளே என்னை கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கா. அவ வேண்ட நேரமா என்னன்னு தெரியல. பெண் இருக்கா இல்லையா, அப்பா அப்படி சொல்லிட்டு வந்து நிக்கிறான். எது அப்பாவா, அப்போ இவன் ஆம்பளையா தான் இருப்பான் அப்படின்னு செக் பண்ணாம விட்டுறான். கரெக்டான டைமுக்கு வந்த பெண் அப்படின்னு நம்ம ஹீரோனிக்கா செம ஹாப்பி. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியை நேனியா செலக்ட் பண்ணியாச்சு. அவளுக்கு நான் செம சந்தோஷம். அசிஸ்டண்டா சொல்றாரு, உங்களுக்கு மட்டும் தான் ரூம் உண்டு, உங்க குழந்தைக்கு கிடையாது அப்படி சொல்லும் போது என்ன சொல்றீங்க, நான் சிங்கிள் டேட், நானும் என் பையனும் ஒன்னாதான் ஸ்டே பண்ணுவோன்னு சொல்ல அதை கிட்ட ஹீரோ வந்து ஒரு விஷயத்த நினைச்சு பார்க்குறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா இருக்காங்க இல்லையா, கொஞ்சம் மோசமானவங்க போல, வேற பொண்ணு கூட எப்போதும் ஆஃபர்ல இருப்பார் போல. ஸோ அதனாலவே ஹீரோக்கு அவங்க அப்பாவை சுத்தமாக பிடிக்காது. ஹீரோட அம்மா வந்து அவரை திட்டி வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நீ நல்ல அப்பாவை தான் இருக்கா, நீனும் உன் பையனும் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிடுங்க, அப்புறம் நீ என்னென்ன வேலைலாம் பண்ணணும் அப்படிங்கிறத அசிஸ்டன்ட் உங்ககிட்ட சொல்வாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போகிறான். அசிஸ்டண்ட்டும் சொல்றாரு, அம்மாவும் பாட்டியும் எப்போதும் ஓல்டு ஹவுஸ்ல தான் இருப்பாங்க, எப்பயாவது ஒரு கதை இங்கே வருவாங்க, பாஸ் மட்டும் தான் தனியாக இந்த வீட்டில் இருப்பாங்க, அதனால எப்போதும் அவரை டேக்கர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல அவளும் சரின்னு சொல்லிட்டு இப்போ அவளுக்கு கொடுத்த ரூமுக்கு தான் போறா. அது பெருசா இருக்கிறதால நம்ம பெண்ணுக்குமே ரொம்ப பிடிச்சு போயிட்டு அம்மா சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவன் வந்து அவனுடைய பேக்கை எடுக்க வெளியே போறான். வெளியே பேக்கை வச்சுட்டு வந்துட்டானம்மா. ஸோ அதை எடுக்க வெளியே போறான். அப்போ ஹீரோனியும் ஒரு திங்ஸை பார்க்குறா. பார்த்துட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் நினச்சி பார்க்குறா. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோனி பார்ட் டைம் ஜாப்பா ஒரு கல்யாண பொண்ணுக்கு பிரைட் மெய்டா போயிருப்பா. அதில் அவளுடைய வேலை என்னன்னா பிரைடுக்கு கொடுக்குற ஒயின் எல்லாம் அவ குடிக்கணும். அப்படி அவ குடிச்சிட்டு இருப்பா. ஸோ இன்னொரு பக்கம் இந்த கல்யாணத்துக்கு ஹீரோமே வந்திருப்பான். மாப்பிள்ளை வந்து எனக்கு பதிலாக நீ குடி அப்படின்னு ஹீரோ கோத்து விட அவனுமே வேற வழி இல்லாமல் அந்த ஒயினை குடிக்கிறான். அதிகமாக 2 பேரும் குடிச்சதால அந்த நைட் 2 பேருமே ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் ஃபேஸை பார்த்தது கிடையாதாம்மா. இப்போ அதில் நினச்சி பார்த்துட்டு அவர் ஃபேஸ் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் பெண்ணை பார்க்கும்போது அவனுடைய டேட் அழகாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் ஹீரோட பாட்டியை தான் காட்டுறாங்க. ஹீரோ கேஸ் பண்ண மாதிரி பாட்டி தான் இந்த பொண்ணுங்களை அனுப்பி விட்டுருக்காங்க. உங்களுக்கு கொடுத்த வேலையை உருப்படியாக செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஃபீல் பண்ணவும் செய்யறாங்க. இவன் எப்பதான் மேரேஜ் பண்ணுவான், எனக்கு எப்பதான் கிரேட் கிராண்ட்சன் கிடைப்பான், எனக்கு கிரேட் கிராண்ட்சன் வேணும் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அப்படி புலம்பிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம பென் இருக்கான் இல்லையா, அவன் பேக் எடுக்க வாரான். பென்னை பார்த்தது இவன் அப்படியே தன்னுடைய பேரண்ட் சின்ன வயசுல எப்படி இருந்தானோ அப்படியே இருக்கான் அப்படின்னு இப்போ பென் கிட்ட பேச வருவாங்களா, அதுக்குள்ள பென் வந்து அங்கிருந்து ஓடிறான். பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஆனா அவன் விறுவிறுன்னு அங்கிருந்து வேகத்துல ஓடிறான். அதனால பாட்டியால பிடிக்க முடியல. சோ இந்த விஷயத்தெல்லாம் பாட்டி அம்மா கிட்ட வந்து சொல்றாங்க. அம்மா அதை பெருசா நம்பல. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ ஒரு பொண்ணு கூட இருந்தா இல்லையா, அந்த பொண்ணோட குழந்தையா தான் இருக்கும். அந்த குழந்தைய பார்க்கும்போது ஒரு 4-5 வயசு இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. சோ நான் டிஎன்ஏ ரிப்போர்ட் கொடுக்க போறேன், அந்த குழந்தையோடைய முடி என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பெண்ணை பிடிக்க போயிருப்பாங்க இல்லையா, அப்போ பாட்டிக்கு அந்த முடி வந்து கிடைச்சிருக்கும். நான் சொல்றது உண்மைன்னு உன் கண்ணாலே நீ பார்க்க தான் போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோனியை தான் கட்டுறாங்க. ஹீரோனி பென் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, நம்ம இங்க இருக்கும்போது மம்மியை பத்தி எப்போதுமே அப்பா தான் கூப்பிடணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு பெண்ணுமே டபுள் ஓகே மம்மி, நான் ப்ராமிஸ் பண்ணி தரேன், நான் வந்து உங்களை மாட்டிலாம் விட மாட்டேன், உங்களை அப்பா தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ மெசேஜ் பண்றான். அவன் குளிச்சு நிற்கான் போல. ஸோ துணி எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவளுமே எடுத்துட்டு போறா. ஆனா உள்ள போக அவளு தயங்குறா. ஏன்னா அவன் ஒரு பையன், இவ ஒரு பொண்ணு இல்லையா. ஸோ அதனால உள்ள போக தயங்குறா. ஹீரோ கிட்ட வெளியே வச்சுட்டு போறேன், நீங்க எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அங்க கேமரா உண்டு. ஸோ நான் ஒண்ணுமே போடாம நிக்கேன், அங்க வந்து ஷோ காமிக்க சொல்றியோ, பேசாம இங்க வந்து தா அப்படின்னு சொல்லவும் இவளும் இங்க இருந்து எட்டி கொடுத்தலாம் அப்படின்னு எட்டி கொடுக்குறா. பட் ஹீரோ துணி எடுக்கிற பேர்ல ஹீரோனியுமே உள்ள இழுத்துறானா. ஸோ ஹீரோனி உள்ள வந்துடா. ஹீரோட ஆப்ஸை பார்த்து ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகிட்டா. ஹீரோ சொல்றான், எதுக்கு ஷை ஆகுறா, நம்ம 2 பேரும் பையன் தானே, ஒருவேளை என்கிட்ட இருக்கிற ஆப்ஸும் உன்கிட்ட இல்லையோ அதான் கூச்சப்படுறியோ அப்படி ஹீரோ கேட்கும் போது இவளும் ஆமா ஆமான்னு சொல்லிட்டு அங்கிருந்து விறுவிறுன்னு போலான்னு பாக்குறா. இவ்வளவு விறுவிறுன்னு எங்க போறா, நில்லு அப்படின்னு ஹீரோ வந்து ஹீரோனி இருக்க
அவ அதுல கீழே விட போயிரா. கரெக்டா ஹீரோ பிடிச்சிரான். அப்ப அவளுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன் கூட இருந்திருப்பா இல்லையா, அது ஹீரோ கூட தான் இருந்திருப்பா. அதுதான் ஞாபகம் வருது. ஒருவேளை அந்த பையன் தான் இவரா? அந்த பையனுக்கும் ஷோல்டர்ல தழும்பு உண்டு, அதே மாதிரி இவருக்கும் இருக்கு. அப்ப இவர் தான் பெண்ணோட அப்பாவே இருப்பாரோ அப்படின்னு நம்ம ஹீரோனிக்கு இந்த இடத்துல வச்சு டவுட் வர ஆரம்பிக்குது. ஹீரோ எதுக்காக நிக்க சொல்லிருப்பான்னு பாத்தீங்கன்னா, பாத்ரூமே கிளீன் பண்ணிட்டு போ அப்படி சொல்றதுக்கு தான். இப்ப அதை சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுவான். இவளை பாத்தீங்கன்னா ஹீரோ பெண்ணோட அப்பாவா இல்ல இல்லையா அப்படி சொல்லி கண்டுபிடிக்க ஹீரோ குளிச்சிருப்பான் இல்லையா, அந்த இடத்துல ஒரு முடி இருக்கு, அதை எடுத்துட்டு போய் DNA ரிப்போர்ட்டுக்கு கொடுத்துறா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலே ரிசல்ட் வந்துருது. பார்த்தா ஹீரோக்கும் பெண்ணுக்கும் பிளட் ரிலேஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. டாக்டர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, இந்த 2 முடியும் டிஃப்ரெண்ட் வகையை சேர்ந்தது. அதாவது ஒன்னு மனுஷ முடியா, இன்னொன்னு வேற உயிரினத்தை சேர்ந்த முடியாமா அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லும் போது, என்ன டாக்டர் பொய்யா சொல்றீங்க, நீங்க ஃப்ராட் டாக்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நான் நிறைய காசு தந்திருக்கேன், அந்த காசெல்லாம் ரீஃபண்ட் பண்ணுங்க, இப்படி போய் சரி ஏமாத்திட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் டாக்டர் கிட்டவே சண்டை பிடிச்சிட்டு இருக்கா. இப்படி சண்டை பிடிச்சிட்டு இருக்கா. அதே டைம்ல இங்க பாட்டியோட டாக்க ஹீரோட பாத்ரூம்ல வச்சு குளிப்பாட்டி விட்டுறதான் காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோனி கொண்டு போன முடி இந்த டாக் உடையது போல. ஹீரோக்கு தெரியாம தான் இந்த டாக் எங்க கூப்பிட்டு குளிப்பாட்டி விடுவாங்களாம். இப்போ குளிப்பாட்டிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ வந்துறான். என்ன நடக்குது, நான் இல்லாத நேரம் பார்த்து நீங்க இந்த மாதிரி வேலையை பண்றீங்க, என் கெஸ்ட் ரூம் இருக்கு இல்லையா அங்க போயிருக்கலாம்ல அப்படி ஹீரோ கோவப்படுறான். அது மட்டும் இல்ல, ஹீரோ யூஸ் பண்ற திங்ஸ் எல்லாத்தையும் டாக்குக்கு யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, அதனால பாத்ரூம்ல இருக்கிற எல்லா திங்ஸையும் தூர போட்டு புதுசா வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். அசிஸ்டன்டும் சரின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போவாரா. அப்ப அங்க அழுக்கு துணிலாம் போடுற ஒரு கூட இருக்கும், அதுக்குள்ள கேர்ள்ஸ் யூஸ் பண்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் கிடக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலான்னு ஓடுறாரு. அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோனி வீட்டுக்கு வருவாளா. அப்போ ஹீரோ கேக்குறான், இந்த திங்ஸ் எல்லாம் உன்னுடைய தானே அப்படின்னு. அவ என்னத்த சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு பாத்துட்டு இருப்பாளா. அப்போ நீனும் பாட்டி அனுப்பின பொண்ணு தானே, ஆம்பளை வேஷம் போட்டு வந்திருக்கிறா அப்படித்தானே அப்படின்னு ஹீரோ கேட்க ஆரம்பிச்சிட்டான். அப்பெல்லாம் இல்ல பாஸ், இந்த திங்ஸ் என்னுடையதான், ஆனா பாட்டிலாம் அனுப்பல. இது ட்ரெண்டி ஷோல்டர் பேடு, இதுல வச்சோம்னா ஷோல்டர் கொஞ்சம் பெருசா காட்டும், இது உங்களுக்கு தேவையில்லை ஏன்னா உங்க ஷோல்டர் ஆல்ரெடி விரிவா தான் இருக்கு அப்படி நம்ம ஹீரோனி என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறா. சரி அதை விடு, இந்த திங்ஸ்க்கு என்ன சொல்ல போறா, இந்த ஸ்டாக்கிங்ஸ்க்கு அப்படி ஹீரோ கேட்கும் போது இவ்வளவு ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என் ஒய்ஃப் என்னை விட்டுட்டு போன பிறகு ஒத்தையில இருந்து என் பையனை வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அப்போ முடிவு பண்ணேன் என் பையனுக்காக பேங்க கொள்ளடிக்கணும்னு, அதுக்காக தான் இந்த டூல்ஸை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. ஆனா நான் யூஸ்லெஸ் தெரியுமா, என் பையனுக்காக எதுவும் பண்ண முடியல அப்படின்னு அழ ஆரம்பிப்பாளா. இதை பத்தி ஹீரோக்கு கஷ்டமாயிருது. அவ சொல்றது எல்லாமே உண்மை அப்படிங்கிற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிட்டான். சரி சரி அழாத, நீ மத்தவங்க மாதிரி உன் குழந்தைய அனதைய விடல, அதுலயே உன்னை பாராட்டலாம், நீ ஒரு பெஸ்ட் டேட், இனிமே நீ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பயன்படுத்த வேண்டாம், உன் ஷோல்டரும் பெருசா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த திங்ஸ் எல்லாம் குப்பையில போட்டுறான். குப்பையில போட்டுட்டு நம்ம ஹீரோனிக்கு சேலரியை உயர்த்துறான். அதாவது 30,000 தாரேன்னு சொல்றான். இதை கேட்டு நம்ம ஹீரோனிக்கா ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் பாஸ், நீங்க ரொம்ப நல்லவர், நான் இந்த குட் நியூஸை என் பையன் கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு அங்கிருந்து போறா. ஒரு பொய்யான விஷயத்துக்கு இவ்வளவு சேலரி தருவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம பெண் கிட்ட தான் போறா. பென் சொல்றான், நாளைக்கு எங்க ஸ்கூல்ல ஃபேமிலி ஈவெண்ட் இருக்குதுன்னு. அப்படியா சரி, அப்போ நாளைக்கு நான் கூட வரேன் அப்படின்னு பெண் கூட ஜாலியா விளையாண்டு இருப்பா. அதுக்கப்புறம் மறுநாள் தான் காட்டுறாங்க. மறுநாள் ஸ்கூலுக்கு இவங்க 2 பேருமே வராங்க. பென்னோட யூனிஃபார்ம் காயிலையாமா, அதனால கலர் ட்ரெஸ் போட்டு கூப்பிட்டு வந்திருக்கா. இப்ப அவனை வெளியே விளையாட சொல்லிட்டு இவ ஃபேமிலி ஈவெண்ட் நடக்கிற பிளேஸ்க்கு தான் போறா. அதே கிண்டர் கார்டனுக்கு தான் ஹீரோ, பாட்டி, அம்மா அப்படின்னு 3 பேருமே வந்திருக்காங்க. இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க இந்த ஸ்கூலுக்கு பில்டிங்கை டொனேட் பண்ண போறாங்க போல. சோ அதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்போ வெளியே பாத்தீங்கன்னா அங்க நிறைய குழந்தைங்களாம் விளையாண்டு இருக்காங்க இல்லையா, அதை பார்த்த பாட்டியோ எனக்கு அங்க போகணும் போல தோணுதா அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அம்மாவுமே பின்னாடி போறாங்க பாட்டி கூட. இங்க ஹீரோக்கு கொஞ்சம் வயிறு ஒரு மாதிரியே இருக்குது போல, அதனால ஹீரோனிக்கு கால் பண்ணி மெடிசன் வாங்கிட்டு வர சொல்வோம் அப்படின்னு இப்போ ஹீரோனிக்கு தான் கால் பண்றான். அங்க நம்ம ஹீரோனி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஈவெண்ட்டை அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ கால் வரவும் சரிப்பா சீக்கிரமா வாங்கிட்டு வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வெளியே வரா. வாய் கட்ட போட திங்ஸ் கையோட கொண்டு வந்திருப்பா போல, அதை சேஞ்ச் பண்ணிட்டு இப்ப மெடிசன் வாங்கிட்டு விறுவிறுன்னு வந்துட்டு இருப்பாளா. அப்போ ஒரு குட்டி பையன் தெரியாம நம்ம ஹீரோனி மேல இடிச்சிடான். அதுல 2 பேருடைய பேக் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருது. அதை நோட் பண்ணாம நம்ம ஹீரோனி அங்கிருந்து போக அப்ப ஆப்போசிட்ல ஹீரோ நிப்பானாமா. உடனே ஹீரோக்கு வாங்கிட்டு வந்து மெடிசனை கொடுத்துட்டு இருப்பாளா. அப்ப இந்த குட்டி பையனும் நீங்க உங்களுடைய ஸ்கர்ட்டை மிஸ் பண்ணிட்டு போயிட்டீங்க, இது என்னுடைய பேக் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறான். இவளுக்கு நான் என்ன சொல்லனே தெரியல, ஹீரோ வர முறைச்சு பார்த்துட்டு இருக்கானா. சரி ஏதோ சொல்லி சமாளிப்போம் அப்படின்னு, இந்த பேக் எனக்கு கிடையாது, அந்த பையன் தெரியாம தந்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சமாளிக்க பாக்குறா. பட் ஹீரோ
வந்து நம்ப மாட்டுக்கான். உண்மையை சொல்லு, அன்னைக்கு என்னன்னா கேர்ள்ஸ் யூஸ் பண்ற ஸ்டாக்கிங்க வச்சிருந்த, இன்னைக்கு என்னன்னா ஸ்கர்ட்டை வச்சிருக்கிறா, என்னத்தான் என்கிட்ட இருந்து மறைக்கிறா, ஒருவேளை நீ கேர்ள்ஸ் ட்ரெஸ் போடுவியோ அப்படின்னு சொல்லி கேட்க இவளும் ஆமா என் பையனை ஸ்கூல்ல யாரும் புள்ளி பண்ணிடக்கூடாதுன்னு சில டைம் பசங்க ட்ரெஸ் போடுவேன், சில டைம் விமன் ட்ரெஸ் போடுவேன் அப்படின்னு நம்ம ஹீனி பாமா மூஞ்சி வச்சு சொல்வாளா. இதை கேட்ட ஹீரோ வந்து கரைஞ்சிடான். எனக்கு தெரியாது நீ இந்த அளவுக்கு கஷ்டப்படுவான்னு. உன்னுடைய லீவ் டைம்ல கூட உன்னை மெடிசன் வாங்கிட்டு வர சொல்லி வேலை வாங்கிட்டேன், என்னோட தப்பு தான், அதனால இன்னைக்கு 3 மடங்கா காசை பே பண்றேன் அப்படின்னு சொல்ல இவளுக்கு அதை கேட்டோன்னு செம ஹாப்பி. தேங்க்ஸ் பாஸ், நீங்க ரொம்பவே கிரேட். சரி நான் போறேன், ஃபேமிலி ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபேமிலி ஈவெண்ட் அட்டென்ட் பண்ண தான் வந்திருக்கா. அங்க ஒரு லேடியை பாத்தீங்கன்னா கொஞ்சம் பணக்கார திமிர்லயே பேசுது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் அவங்க மாசமா ஆனாங்களாம், அதனால அவங்க பையன் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாம், ஸோ அவனை நல்லா பார்த்துக்கணுமா, அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் முக்கியத்துவம் கொடுக்கணுமா, அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப ஓவராகவே பேசுது. டீச்சர் சொல்றாங்க எல்லா ஸ்டூடெண்ட்டையும் நாங்க ஈக்குவலா தான் பார்ப்போன்னு, அப்பெல்லாம் பார்க்க கூடாது, நாங்க பணக்காரங்க, இவங்கெல்லாம் ஏழை, ஸோ டிஃப்ரெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிரா பேச இதை கேட்ட ஹீரோனியா கடுப்பாயிட்டா. மற்ற குழந்தைகளை விட உன் பையன் கிட்ட என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு, காது கேட்காதா இல்ல கண்ணு தெரியாதா இல்ல உனக்கு மூளை இல்லாத மாதிரி உன் பையனுக்கும் இல்லையா அப்படின்னு நம்ம ஹீனி பங்கமா கலாச்சி விட்டுட்டு இருக்கா. அந்த பொம்பளைக்குனா கடுப்பாகுது. நீ பெரிய அப்பாட்டக்கர்னா நீ எதுக்கு இந்த ஸ்கூல்ல வந்து சேர்த்தா, இதை விட ரிச்சான ஸ்கூல்ல சேர்த்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹினி கிண்டல் பண்ண அதுக்கா ரொம்ப கோவம் வந்துட்டு, டீச்சர் இந்த மாதிரி மேனஸ் தெரியாதவங்களாம் நம்ம ஸ்கூல்ல இருக்கக்கூடாது, பேசாம இவங்களை வெளியே துரத்துங்க அப்படின்னு சொல்ல ஆமா மேனஸ் தெரியாதவங்களை நம்ம ஸ்கூல்ல வச்சுக்கிட்டா நமக்கு தான் அவமானம், ஸோ நீங்க இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு ஹீரோ வந்து நிக்கிறான். இந்த பொம்பளை பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்டவே ஓவரா பேசுது. ஹீரோ என்ன பண்றான்னா இந்த ஸ்கூலுக்கு பில்டிங் தானே டொனேட் பண்ண வந்திருப்பான், இப்போ இந்த பொம்பளை ஓவரா பேசவும் ஹீரோ அந்த ஸ்கூலே வாங்கிட்டு சீக்கிரமா உங்க பையனை கூப்பிட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனையும் அங்கேருந்து கூப்பிட்டு போக நம்ம ஹீரோனியை பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளையை பார்த்து அலங்காட்டிட்டு போறா. இப்போ வெளியே வந்ததும் நம்ம ஹீரோ கிட்ட பாஸ் நீங்க சூப்பர் போங்க, எனக்கு சப்போர்ட்டா நின்னதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், அம்மாவும் பையனும் எப்போதும் உங்களுக்கு உண்மையா இருப்போம் அப்படின்னு சொல்ல என்ன அம்மா பையனுமா, இந்த ட்ரெஸ்ஸை போட்டதும் நீ ஒரு பொண்ணாவே உணர ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் போதுதான் நம்ம ஹீரோனிக்குமே புரியுது உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டோன்னு. அச்சோ வாய் ஸ்லிப் ஆகி சொல்லிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்லி சமாளிக்கிறா. இருந்தாலும் நீ இந்த பொண்ணு கெட்டப்பெல்லாம் அழகா தான் இருக்கா அப்படின்னு ஹீரோனியை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன் நாம எதுக்கு சம்மந்தமே இல்லாம சிரிக்கிறோன்னு. இங்க ஹீரோனிய பாத்தீங்கன்னா நான் பெண்ணை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிடா. அவ போன பிறகு ஹீரோவும் சொல்றான் இவன் அப்படியே பொண்ணு மாதிரியே இருக்கான்ல, ஒருவேளை நிஜமாவே பொண்ணாதான் இருப்பானோ. இல்ல நம்ம தான் கிளியரா பார்த்தோமே அவனுடைய ஹெல்த் சர்டிபிகேட், பிளஸ் அவனுடைய பையன் கூட அவனை பார்த்தா அப்பா தான் கூப்பிட்டான், ஸோ குழந்தைங்க போய் சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் ஓவர் திங்க் பண்றோமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கிருந்து போறான். வெளியே எல்லா குழந்தைங்களும் விளையாண்டு இருப்பாங்களா, அங்கதான் பாட்டியும் அம்மாவும் வராங்க. அம்மா வந்து ரெஸ்ட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. அப்போ பாட்டிக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது, அதாங்க டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட், அதுல கன்ஃபார்மா தெரிஞ்சு போயிட்டு அது ஹீரோட பையனு. பாட்டிக்கு அதை பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் எங்க போய் என்னுடைய கிரேட் கிராண்ட்சனை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல பாட்டியோட கண்ணில் பென் படுறான். உடனே ஆசையா பேச போறாங்க, என் கூட வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா பக்கத்துல இருக்கிற குட்டி பையனும் இவங்க கிட்னாப்பர்ஸ் தான் இருக்கும், என் அம்மா இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து தள்ளி தான் இருக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல அப்படியான பெண்ணும் அந்த பையனும் அங்கிருந்து ஓடிறாங்க. டே நான் கிட்னாப்பர்ஸ் எல்லாம் கிடையாது, உன் கிரேட் கிராண்ட்மாடா அப்படின்னு சொல்லி அவங்க பின்னாடியே போலான்னு பாக்குறாங்க. ஆனா அவன் வந்து ஓடிட்டான். இன்னைக்கு கண்டிப்பா உன்னை பிடிப்பேன் அப்படின்னு பாட்டி கொஞ்ச தூரம் நடந்துறாங்க. பட் அதுக்கு மேல அவங்களால முடியல. கரெக்டா அம்மா வரவும் இந்த ரிப்போர்ட்டை ஹீரோ கிட்ட காட்டி என் கிரேட் கிராண்ட்சனை கண்டுபிடிக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அம்மாவுமே ஹீரோ கிட்ட காட்டுறாங்க. ஹீரோவும் அதை பாக்குறான். பார்த்துட்டு அவனுக்கு கில்ட்டியா இருக்கு, என்னுடைய சொந்த ஃபேமிலியா அனாதையை விட்டுருக்கேனே அப்படின்னு, என் அப்பா மாதிரி தான் நானும் இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ண. அப்பெல்லாம் இல்லடா, இந்த விஷயம் உனக்கு தெரியாதுல்ல, தெரிஞ்சிருந்தா நீ விட்டுருக்க மாட்டல, உன் மேல பிளேம் பண்ணாத அப்படின்னு அம்மா சமாதானப்படுத்துறாங்க. இல்லம்மா நீங்க எப்படி சமாதானப்படுத்தினாலுமே என் மேலதான் தப்பு அப்படி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போது அசிஸ்டண்ட் ஓடி வந்து பாட்டி ஸ்கூல் கேட்ட க்ளோஸ் பண்ணி தேடி பார்த்தாங்க, பட் உங்க பையன் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு கஷ்டமாயிருது. என் பேரன் யூனிஃபார்ம் போட்டு வரலன்னு பாட்டி சொன்னாங்க, ஒருவேளை வேற ஸ்கூல்ல படிக்கணும் அப்படின்னு அம்மா சொல்லும் போது எந்த ஸ்கூல்ல படிச்சா என்ன, என் பையன் குழந்தையா இருக்கும் போது அவன் கூட நான் இல்லை, இனிமையாட்டம் அவன் கூட நான் இருக்கணும், ஸோ எங்க இருந்தாலும் கண்டுபிடிங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல அவரும் சரி பாஸ் அப்படின்னு சொல்லி கிளம்பிறாங்க. ஹீரோனியும் நீங்க யாரையும் தேடுறீங்கன்னு தெரியுது, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்க, நான் வரைஞ்சு தாரேன், முன்னாடி பார்ட் டைமா நான் ஸ்ட்ரீட் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்படியா சூப்பர், நீ மட்டும் என் பேரன் பிக்சரை வரைஞ்சு தந்துட்டான்னு வச்சுக்கோவேன், உனக்கு 20,000 தாரேன், அது போக என் பேரனை கண்டுபிடிச்சிட்டோன்னா அதுக்கு மேல உனக்கு பணம் தாரேன் அப்படின்னு சொல்ல
இவளுக்கு அதை கேட்டோன்னு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் அம்மா வந்து பென்னை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி பாட்டி வந்து அம்மா கிட்ட பென் எப்படி இருப்பான்னு சொல்லியிருப்பாங்களா, அதை வச்சுதான் அம்மா சொல்றாங்க. கொஞ்சம் டால், கண்ணு பெருசா இருக்கும், அப்புறம் பள்ளி கியூட்டா இருக்கும் அப்படின்னு அம்மா சொல்ல சொல்ல இவளுமே வரைய ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து ஹீரோவோ இதை பார்க்கும்போது எனக்கு ஃபெமிலியரா தோணுதே அப்படிங்கிறான். ஆமா, அவன் பையன், ஸோ ஃபெமிலியரா தான் தோணும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. அப்படியா, இதை நீங்களே கொஞ்சம் பாருங்க அப்படின்னு அந்த டிராயிங்கை காட்ட பார்த்தா அது பொம்மை பிக்சரை வரைஞ்சி வச்சிருக்கிறா. அஹின் ட்ரை பண்றேன்னு சொல்றா. ஒன்னும் தேவையில்லை, ஃபர்ஸ்ட் இங்கிருந்து போ அப்படிங்கிறான். சரி ஓகே போறேன், ஆனா ரிட்டர்ன் பணத்தெல்லாம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இன்னும் குழந்தைய கண்டுபிடிக்கவே இல்லை. அதுக்குள்ள குழந்தைக்காக எல்லாம் பெஸ்டா பண்ணணும், அதாவது கடைசி வரைக்கும் அவன் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னுக்காக ஹீரோ வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணி வைக்கிறான். அது மட்டும் இல்ல, பெஸ்ட் எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு அதுக்கான வேலையும் பார்த்து வச்சிருக்கான். இதெல்லாம் அம்மா கிட்டயும் பாட்டிக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான். பாட்டியும் அம்மாவும் என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து ஓவர் டைம் ஒர்க் பாரு, இன்னும் நம்ம கம்பெனியை க்ரோ பண்ணி நிறைய பணம் சம்பாதி, என் பேரண்ட்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஓவர் டைம் ஒர்க் பார்க்க போயிடறான். இதெல்லாம் ஹீரோனி பார்த்துருந்துருப்பாலாம். அந்த லக்கியான குழந்தையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இப்ப அப்படியே கட் பண்ணா கம்பெனில நம்ம ஹீரோ மீட்டிங் தான் அட்டென்ட் பண்ணிட்டு இருப்பான். இப்ப மீட்டிங்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு அவன் ஒர்க் பார்த்துட்டு இருப்பானா, அப்ப சாங்னு ஒரு பொண்ணு வாரா. அவளுக்கு ஹீரோனா ரொம்ப பிடிக்கும் போல. இப்ப ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை காட்ட அதுல கால்குலேஷன்லாம் தப்பா இருக்கு போல. உடனே ஹீரோ திட்ட ஆரம்பிக்கிறான். அவன் திட்டிட்டு இருக்கான். ஆனா இவளை பாத்தீங்கன்னா ஹீரோ பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்கா. இவர் கோபப்படுறதுல கூட ஹார்ட்டா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட லஞ்சுக்கு என் கூட வாரீங்களா, அங்க வந்து எனக்கு இதை பத்திலாம் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி வலியுறா. இல்ல முடியாது, என் நானி எனக்காக இங்கவே சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க சொல்ல. எது நானியா, எனக்கு போட்டியே ஒரு பொம்பளை வந்துட்டாளா, அவ வரட்டும், அவளை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு திட்டிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோனி வாரா. நானி தான் நான் ஒரு பொம்பளை வரும்னு நினைச்சேன், ஆம்பளை வந்திருக்கு அப்படின்னு இவளுக்கு சந்தோஷமா இருக்கு. ஹீரோ நீ எனக்கு மட்டும் தான் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு அவ அங்கிருந்து போறா. ஹீரோனியும் சாப்பாடு கொடுத்துட்டு அங்கிருந்து போவா. அப்போ அவ பின்னாடி பிளட் மாதிரி இருக்கு. இதை ஹீரோ பாத்துறான். என்னதான் ஆச்சு அப்படி சொல்லி கேட்கும் போதுதான் இவளுமே பாக்குறா. ஐயோ பீரியட்ஸ் ஆயிருக்குமே, இப்ப என்னத்த சொல்லி சமாளிக்க, நான் ஒரு பொண்ணு அப்படிங்கறத இவரு கண்டுபிடிச்சிருப்பாரோ அப்படின்னு இவ பயத்தோட நிக்க, இங்க ஹீரோ பாத்தீங்கன்னா உன்னோட சீக்ரெட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு ஏதோ சொல்ல வாரான். இவளுக்கு நான் அள்ளி விட்டுருது. உனக்கு பைல்ஸ் தானே இருக்குது அப்படின்னு சொல்ல, எப்பா இவர் கண்டுபிடிக்கல அப்படின்னு ஹீரோனிக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக சொல்லிட்டான்னு சொல்லி கேட்டா, இல்ல ஒன்னும் தேவையில்லை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெஸ்ட் ரூமுக்கு வந்து அவளுடைய ஷர்ட்டை வச்சு கவர் பண்ணிட்டு இருப்பாளா. அங்கதான் நம்ம சாங்குமே இருக்கா. ஹீரோனியை பார்த்ததும் கத்த ஆரம்பிச்சிட்டா. பொறைக்கு பொண்ணுங்க ரெஸ்ட் ரூம்ல உனக்கு என்ன வேலை, இப்பவுமே ஹீரோ கிட்ட சொல்லி உன்னை ஃபயர் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போலான்னு பாக்குறா. பட் ஹீரோனி விட மாட்டுக்கா. தெரியாம வந்துட்டேன் தாயே, பாஸ் கிட்ட மட்டும் சொல்லிடாத, நீ பாஸ் கிட்ட மட்டும் சொல்லாம இருந்தான்னா நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படிங்கிறா. அப்படியா, என்ன சொன்னாலும் செய்வியா, அப்போ ஹீரோவே என்னைய சேர்த்துவேன்னு சொல்ல. அது மட்டும் முடியாது, ஏன்னா பாஸ்க்கு ஆல்ரெடி குழந்தை இருக்குதுன்னு சொல்ல. இவன் நம்ப மாட்டுக்கா. உண்மையாதான் சொல்றேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ் ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருந்தாங்களாம் அப்படின்னு சொல்ல. அப்படியா, சரி ஓகே, இந்த நியூஸை சொன்னதுக்கு இந்த காஸ்ட்லியான பேக்கை உனக்கு கிஃப்டா தரேன் அப்படின்னு போனை மட்டும் எடுத்துட்டு அந்த காஸ்ட்லியான பேக்கை நம்ம ஹீரோனி கிட்டவே கொடுத்துட்டு போயிடா. பணக்கார பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு நம்ம ஹீரோனி சிரிச்சிட்டு இருப்பா. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோனி இருக்கா இல்லையா, பென்னுக்காக வெளியே கேண்டி வாங்க போயிருப்பா. ஆனா இன்னும் வரல போல. எப்பதான் அம்மா வருவாங்க அப்படின்னு பென் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு இந்த சாங்குமே வாரா. பென்னை பார்த்ததும் இவதான் ஹீரோட பையனா இருப்பான் அப்படின்னு இப்போ பென் கிட்ட வந்து நல்ல விதமா பேசுறா. பேசிட்டு அவ வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எல்லாம் பென் கிட்ட கொடுக்குறா. உன் அப்பா கிட்ட என்ன பத்தி நல்ல விதமா எடுத்து சொல்லு, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனிய கடைக்கு போயிட்டு வந்துடுறா. அதை பத்தி ஹீரோ நீ எங்க போனா அப்படின்னு சொல்லி கேக்குறான். பெண்ணுக்கு கேண்டி வாங்கதான், உங்களுக்கு வேணுமா அப்படி சொல்லி கேட்க, அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஏதோ ஒரு பிளாஷ்பேக் வந்துட்டு போகுது. பட் அது தெளிவா நமக்கு காட்டல. இல்ல வேண்டான்னு சொல்லிடுறான். அந்த டைம்ல அசிஸ்டண்டோ வராரு. அவர் கையில நிறைய ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. பாஸ் இவனுக்கு வாங்கிட்டு வர சொன்னீங்கல்ல, அதை வாங்கிட்டு வந்தாச்சுன்னு சொல்லும் போது நமக்கு ட்ரெஸ் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு போல அப்படின்னு கையில உள்ள எல்லா ட்ரெஸ்ஸையும் வாங்க போக, ஐயா ஆசையை பாரு, இது யார் தாரா, உனக்காக இதுதான் பாஸ் வாங்க சொன்னாங்க அப்படின்னு ஒரு திங்ஸ கொடுக்க, இது என்ன தலையிலேயே வைக்கணும் அப்படின்னு இவ தலையில வச்சு பார்த்துட்டு இருக்கா. அது தலையில வைக்கிற திங்ஸ் கிடையாது, பின்னாடி உனக்கு பைல்ஸ் இருக்குதுல்ல, ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஓ அப்படியா, இதுதான் எனக்கு வாங்கிட்டு வர சொன்னீங்களா அப்படின்னு கொஞ்சம் சோகமா போறா. அப்போ நம்ம பென் இருக்கான் இல்லையா, அவன் அந்த கிஃப்ட் எல்லாம் கொண்டு வரான். சாங் கொடுத்த கிஃப்ட். ஒரு அழகான பொண்ணு உங்களுக்கும் எனக்கும் கிஃப்ட் தந்தாங்க, உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது, பாத்தீங்களா என் அழகை கண்டு பொண்ணுங்கெல்லாம் மயங்கி போயிட்டாங்க, அதான் எனக்கு கிஃப்டா வருது அப்படி ஹீரோனி சீனை போட்டு சொல்ல, ஹீரோ கலாய்க்க ஆரம்பிச்சிட்டான். பென் அவங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்காத, அவருக்கு என் மேல ஜெலஸ் அப்படின்னு சொல்லிட்டு பென்னும் நம்ம ஹீரோனியும் ரூமுக்கு போறாங்க.
அந்த கிஃப்ட்டை பிரிச்சு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. அம்மா வந்து தன்னுடைய பேரனை கண்டுபிடிக்க ஹீரோடைய சின்ன வயசு போட்டோவை கேக்குறாங்க போஸ்டர் அடிக்க. ஏன்னா ஹீரோ வந்து சின்ன வயசுல எப்படி இருந்தானோ அப்படியே தான் பேரனும் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனாலதான் போட்டோ கேட்க வந்திருக்காங்க. ஹீரோவும் எடுத்து கொடுக்கான். நம்மளும் அந்த போட்டோ பார்த்து அவங்க பையனை கண்டுபிடிச்சு கொடுப்போம், கண்டுபிடிச்சு கொடுத்தா நமக்கு போனஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோனிமே அந்த போட்டோ பார்த்தா அது எல்லாம் கேர்ள்ஸ் போட்டோவே இருக்கு. என்ன கேர்ள்ஸ் போட்டோவே இருக்குதுன்னு சொல்லி கேட்டா அது ஒண்ணும் இல்ல, எனக்கு பொண்ணு பிறக்குன்னு தான் ஆசை, ஆனா பையன் பிறந்துட்டான், அதான் நானும் பாட்டியும் இந்த மாதிரி கேர்ள்ஸ் ட்ரெஸ் போட்டு அவனுக்கு அழகு பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியா பாஸ், நீங்க அன்னைக்கு என்ன கலாச்சிங்க, ஆனா என்னை விட நீங்க தான் கேர்ள்ஸ் ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனி சிரிப்பாளா. என்ன சிரிப்பு, போனஸ் வேணுமா வேண்டாமா அப்படின்னு ஹீரோ மிரட்டுறான். அவன் கிடக்கான், அவன் போனஸ் தரலன்னா என்ன, நான் தாரேன், நீ தான் நல்லா ஃப்ரீயா பேசுறா, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அசிஸ்டண்டா வந்து உங்க அப்பா அகைன் வந்திருக்காங்க அப்படின்னு ஹீரோ காதுல மட்டும் சொல்றான். உடனே ஹீரோவோ அம்மா அப்பாவை பாத்திரக்கூடாதுன்னு, அம்மா நீங்க இங்க சாப்பிட்டு போங்க, நான் வந்து கம்பெனிக்கு போறேன் அப்படின்னு அவன் வெளியே கிளம்பிறான். இவ்வளவு சீக்கிரத்துல இவரு கம்பெனிக்கெல்லாம் போக மாட்டாரு அப்படின்னு நம்ம ஹீரோயை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போறா. பின்னாடி போய் பார்த்தா ஹீரோட அப்பாக்கும் ஹீரோக்கும் வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. எதுக்குன்னா ஹீரோட அப்பா வந்து ஹீரோ கிட்ட காசு கேட்க வந்திருக்காரு. ஆல்ரெடி ஹீரோ கொடுத்துட்டோம் போல, ஆனா மறுபடியும் இப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காராம். இப்ப காசு தரமாட்டேன்னு ஹீரோ சொல்றானா, உடனே இவரு நீ கெட்ட பையன் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோக்கெல்லாம் கோவம் வந்துட்டு, மந்த்லி உங்களுக்கு 1 லட்சம் தந்தா நீங்க இப்படியும் பேசுவீங்க இதுக்கு மேலேயும் பேசுவீங்க, அந்த பணத்தை வச்சு கேம்பிளிங் விளையாண்டு தோத்து தானே போறீங்க, இதுக்கு மேல நான் என்னத்தை தான் செய்யணும்னு நினைக்கிறீங்க, சூதாட்ட கிளப்ப வாங்கி தரணுமா அப்படி ஹீரோ கோவப்படுறான். அன்னைக்கே பாட்டி சொன்னாங்கல்ல, நீங்க அந்த பொம்பளைய பிரேக்கப் பண்ணிட்டு இங்க இருங்க, இல்லைன்னா இந்த ஃபேமிலி விட்டு போங்கன்னு சொன்னாங்கல்ல, நீங்களும் இந்த ஃபேமிலி வேண்டாம் எனக்கு அந்த பொம்பளை தான் வேணும் அப்படி சொல்லி போனீங்கல்ல, பின்ன எதுக்கு எங்களை டிஸ்டர்ப் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொம்பளை என்னை ஏமாத்திட்டா, அவ வயிற்றுல வளர குழந்தை எனக்கு கிடையாது, இதுல நான் தான் பாதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி ஏதோ அவங்க மேல தப்பு இல்லாத மாதிரி சொல்றாரு. ஹீரோக்கெல்லாம் இவர் பேச கோவதான் வருது. இதுல இவர் வேற, நான் முன்னாடி வேணா கேம்பிளிங் விளையாண்டுருக்கலாம், ஆனா இப்ப சேஞ்ச் ஆகிட்டேன், எனக்கு இப்போ ஹார்ட்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு டாக்டர் சொன்னாங்க, அதுக்கு மெடிசனுமே நான் எடுத்துட்டு தான் இருக்கேன், சீக்கிரமா சர்ஜரி பண்ணணும், அதுக்கு மில்லியன் கணக்கா பணம் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படியா, வாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆபரேஷன் பண்ண பணம் தரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிட்றான். ஆனா அவர் வரமாட்டுக்காரு. உன் அப்பா மேலேயே டவுட் பண்றியா அப்படின்னு கோவப்படுறாரு. இதெல்லாம் பார்த்திருந்த நம்ம ஹீரோனியும் இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணி வைப்போம் அப்படின்னு இப்போ ஹீரோ கிட்ட வாரா. அங்க அப்பாவுடைய டேப்லெட் கிடக்கா, அதை பார்த்துட்டு அவ பாட்டுக்கு அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. பார்த்தா அது வந்து கேண்டியாமா, நம்ம பெண்ணுக்கெல்லாம் அது ரொம்ப பிடிக்குமா, அதான் நம்ம ஹீரோனிக்கு அதை பத்திலாம் தெரிஞ்சிருக்கு. என்ன எங்களையும் முட்டாளக்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல எனக்கு மெடிசன் போட பிடிக்காது, அதான் இதை சாப்பிட்றேன், நம்மளனா என்னுடைய ரிப்போர்ட்டை பாருங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை காட்டுறாங்க. இது ஃபேக்கு போல, ஸோ இது ஃபேக் அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்றா. இல்ல இது உண்மைதான் அப்படின்னு இவர் ஹீரோனி மேலே கோவப்படுறாரு. வெயிட் அண்ட் சி, நான் அதை ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோனி என்ன பண்றான்னா, கேரட் இருக்கு இல்லையா, அதை வெட்டி என்னமோ பண்றா. அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் எடுக்கிறா. வாங்கிட்டு எப்படி லிப்ஸ்டிக் வந்துச்சு அப்படின்னு ஹீரோ கேட்கறான். ஒரு பொண்ணை மீட் பண்ண, அவ விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு அந்த கேரட் மேல தேய்க்கிறா. தேய்ச்சிட்டு அதை அந்த பேப்பர்லாம் அச்சு வைக்க, அந்த பேப்பர்ல அந்த சீல் எப்படி இருந்துச்சு அதே சீல் விழுந்திருக்கு. இதே மாதிரி தான் இவங்க ஃப்ராட் வேலை பண்ணிருக்காங்க அப்படி ஹீரோனி சொல்ல, இவருக்கா என்ன பேசுனே தெரியல, திருட்டு முழிச்சிட்டு இருக்காரு. என் அம்மா பாக்குறதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோனியும் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்போ ஹீரோவோ நீ பண்ண ஹெல்ப்புக்கு உனக்கு போனஸ் உண்டு அப்படின்னு சொல்றான். போனஸ்ன்னு சொன்னதான் நம்ம ஹீரோனிக்கா செம ஹாப்பி. இந்த ஹீரோட அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க அங்க இருந்து போகாம மறுபடியும் ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உன் தாத்தாவை கொன்னது பத்தாதுன்னு என்னையும் கொலை பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்ல, இந்த வார்த்தையை கேட்டதும் ஹீரோக்கு கஷ்டமாயிருது. அப்பதான் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. சின்ன பையனா இருக்கிற நம்ம ஹீரோ வந்து அவங்க தாத்தா கிட்ட கேண்டி வேணும்னு அடம்பிடிச்சிருப்பான். அன்னைக்கு புயல் வந்ததால வேலைக்காரங்களாம் லீவ் எடுத்திருப்பாங்களா, அதனால தாத்தா இன்னொரு நாள் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பட் ஹீரோ கேட்கவே மாட்டுக்கான். இல்ல எனக்கு வேணும், இன்னைக்கே வேணும் அப்படி சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருக்கான். சரி, ஹீரோ அடம்பிடிச்சதால தாத்தாவே வெளியே போய் வாங்க போயிறாங்க. இவனும் தாத்தாக்காக வெயிட் பண்ணி அதுலயே தூங்கிறான். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது
வருது தாத்தாக்கு கார் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க அதுல இறந்து போயிட்டாங்கன்னு. தன்னாலதான் தாத்தா இறந்து போயிட்டாங்கன்னு ஹீரோக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். அந்த கேண்டியை பார்த்தாலே தாத்தா ஞாபகம் தான் வரும். தாத்தா இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அந்த ஞாபகம் தான் கண் முன்னாடி வருமா. ஸோ அதனாலதான் அவன் அந்த கேண்டியை சாப்பிடவே மாட்டானா. இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த அப்பா வேற வாய் வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டேக்காங்க. ஹீரோ மனசை புண்படுத்துற மாதிரி இன்னும் பேசிட்டே இருக்காங்களா. உடனே அம்மா வந்து பொழிச்சுன்னு ஒரு அடியை கொடுத்து நல்லா திட்டுறாங்க. உன் அப்பா கூட என் பையன் மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தாங்க, அதனால அவங்க சொத்து எல்லாத்தையும் என் பையன் நேம்லயே எழுதி வச்சுட்டு போனாங்க. உனக்கு எதுக்கு கொடுக்கலன்னு தெரியுமா? ஏன்னா நீ அதெல்லாம் கேம்பிளிங் விளையாண்டு வித்துருவா, அதனாலதான் உனக்கு தரல. உன் அப்பா இறந்தப்போ நீ வேற பொண்ணு கூட தானே இருந்தா, இப்ப ஏதோ பாசம் இருக்கிற மாதிரி பேசுறா, என் பையனை வேற புள்ளி பண்றான் அப்படின்னு சொல்லி அம்மா நல்லா திட்டுறாங்க. இதை கேட்டு இவருக்கு கோவம் வந்துட்டு உடனே அம்மா அடிக்க வர. இதை பார்த்து ஹீரோ சும்மா இருப்பானா என்ன? அப்படியே அப்பாவை தடுத்துட்டு, இனிமே உங்களுக்கு மாசம் மாசம் 300 ரூபாய் மட்டும் தான் தருவேன், மறுபடியும் இங்க வந்து பிரச்சனை பண்ணீங்க அந்த காசு கூட தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அம்மாவை அங்கிருந்து கூப்பிட்டு போக இவரா இங்கிருந்து கத்திட்டு இருக்காரு. அதெல்லாம் இவங்க கண்டுக்கிடவே இல்லை. அவங்க வீட்டுக்குள்ள போயிடறாங்க. இந்த சம்பவத்தால ஹீரோ கொஞ்சம் அப்செட்டா தான் இருக்கான். அது அம்மாக்குமே தெரியுது. அவனை எப்படி கம்போர்ட் பண்ணனே தெரியல. அதனால ஹீரோனி கிட்ட சூப்பை கொடுத்து விட்டு, உனக்கும் அவனுக்கும் சேம் ஏஜ் தானே, காமனா பேச டாபிக் இருக்கும், சோ நீயே உள்ள போ அப்படின்னு உள்ள அனுப்பி விடுறாங்க. ஹீரோனி அம்மா கொடுத்த சூப்பு அப்படின்னு அங்க வைக்கிறா. அப்புறம் ஹீரோட மூட சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அவங்கிட்ட பேச்சு கொடுக்கறா. நான் அனாதை இல்லத்துல தான் வளர்ந்தேன், உங்களுக்காட்டும் பேட் அப்பா இருக்காங்க, ஆனா எனக்கு அப்படி சொல்லி யாருமே இல்ல. ஆரம்பத்துல என் பேரண்ட்ஸ் மேல சமக்கோ வந்துச்சு, எதுக்கு என்ன அனாதையை விட்டுட்டு போனாங்கன்னு. அதுக்கப்புறம் திங்க் பண்ணேன், அவங்க மேல கோவப்படுறதுலாம் வேஸ்ட் தான் அப்படின்னு தோணுச்சு. அப்ப முடிவு பண்ணேன், இந்த மாதிரி பேட் பேரண்ட்ஸை மட்டும் நான் இருந்துடவே கூடாது அப்படின்னு. ஓ, அதான் பெண்ணை பாசமா பாத்துக்கிறியா? ஆமா, அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, முன்னாடி முடிஞ்சு போன விஷயத்த நினைச்சு கவலையே இருக்காதீங்க, ஒரு நல்ல டேடி எப்படி இருப்பாங்கன்னு கத்துக்கிடுங்க அப்படி ஹீரோனி சொல்லும் போது, அது எனக்கு தெரியாது, ஒன்னும் பிரச்சனை இல்ல, என்ன வச்சே பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு பெண் வந்து நிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன, இவங்க 3 பேருமே வெளியே சுத்த கிளம்பிறாங்க. பெண்ணுக்கு என்னதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி கொடுக்கறான். அப்புறம் ஸ்நாக்ஸ் கேண்டி அது எல்லாமே வாங்கி கொடுக்கறான். அவன் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றான். அதுக்கப்புறம் பெண்ணை பாத்தீங்கன்னா அங்க பேஸ்கெட் பால் விளையாடுறாங்க இல்லையா, அதை குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு விளையாடணும்னு தோணுது போல, அது ஹீரோக்குமே தெரியுது. அதனால அந்த கிரவுண்டை 2க்கு புக் பண்ணிட்டு இவங்க 3 பேருமே அதுல விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. பெண்ணுக்குலாம் ஹீரோ ரொம்ப பிடிச்சு போயிருது. அவனுக்கு ஹீரோ கூட பழகும் போது ஒரு அப்பா ஃபீல் கொடுக்குதான். சோ அப்பாவோட ஃபீலிங்னா இப்படிதான் இருக்கும் போல அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிடுறான். ஹீரோனிக்கு அதை கேட்டோன்னு அள்ளி விட்டுருது. ஹீரோ என்ன சொல்ல போறோன்னு தெரியலையே அப்படின்னு. ஆனா ஹீரோ அதை பெருசா எடுத்துக்கல. நீ உன் பையன் மேல ரொம்ப லவ் வச்சிருக்கிறா, ஆனா அவன் கூட இப்படி விளையாட மாட்டா போல அப்படின்னு சொல்லும் போது இவளும் ஆமா அப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிக்கிறா. நீ என்னென்னமோ சொல்லி சமாளிக்கன்னு தெரியுது, ஆனா ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன், பேரண்ட்ஸ் நம்ம தான் நம்ம குழந்தைகிட்ட ஃப்ரெண்டு மாதிரி நடந்துக்கணும் அப்படி ஹீரோ நல்ல அட்வைஸ் சொல்றான். பரவாயில்லையே, சூப்பரா பேச கத்துக்கிட்டு இருக்கீங்களே, உண்மையிலே நீங்க ஒரு பெஸ்ட் டேட் தான் அப்படின்னு சொல்லும் போது, ஆனா நீங்க கிடையாது அப்படின்னு பெண் வந்து நம்ம ஹீரோனை ஓட்ட ஆரம்பிச்சிட்டான். என்னடா சொன்னா நான் கிடையாதா, கீழே இறங்கு, மேலே நின்னவனா ஓவரா பேசுறியோ அப்படின்னு இவங்க 3 பேருமே ஃபன்னா ஜாலியா பேசி விளையாண்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பெண் கேண்டி வாங்க போயிடுவான். அப்போதான் ஹீரோ அவங்க தாத்தா எப்படி இறந்து போனாங்க அந்த விஷயத்த ஹீரோனி கிட்ட சொல்றான். சொல்லிட்டு என் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண, உங்க மேலாம் தப்பு கிடையாது அப்படி ஹீரோனி சொல்லி பாக்குற. பட் ஹீரோ அதை கேட்க தயாராகவே இல்லை. சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இப்போ கார்ல போயிட்டு இருப்பாங்க. அப்போ பெண்ணை வந்து வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டான், இந்த நாள் சீக்கிரமா எண்டாக போகுதே அப்படின்னு. அதை கேட்ட ஹீரோவோ சரி வாங்க நம்ம காத்தோரமா நடந்து போயிட்டு வருவோம் அப்படின்னு இப்போ 3 பேருமே நடந்து போவாங்க. அப்போ ஜாலியா பேசிதான் நடந்து போவாங்க. அப்போ ஹீரோ வந்து சொல்றான், நெக்ஸ்ட் பெண்ணோடைய ஃபேமிலி ஈவெண்ட் வரும் இல்லையா, அதுக்கு நானுமே வரேன்னு சொல்ல, சரி உங்களுக்கு பொண்ணுங்க ட்ரெஸ் ரெடி பண்ணி தந்துடுறேன், நீங்க பெண்ணுக்கு அம்மாவை வாங்க அப்படின்னு சொல்ல, ஆஹா நான் வந்து பெண்ணுக்கு அப்பாவை தான் வருவேன், நீ வந்து அம்மாவை வா அப்படின்னு சொல்ல, ஆஹா முடியாது அப்படின்னு மாற்றி மாற்றி 2 பேருமே க்யூட்டாக சண்டை போட்டுட்டு அப்படியே விளையாண்டு வீட்டுக்கும் போயிடறாங்க. கட் பண்ணால் கம்பெனியில் ஒரு 2 எம்ப்ளாயி வந்து பேசிக்கிறாங்க. இப்போல்லாம் ஹீரோட பாட்டி அவங்களுடைய கிரேட் கிராண்ட்சனை தீவிரமாக தேடிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு இந்த 2 பொண்ணுங்களும் பேசிட்டு இருக்காங்க. அதை அங்கே வந்து சாங்குமே கேட்டுட்டு, அப்போ நம்ம அன்னைக்கு பார்த்த பையன் யாரு, என்கிட்டவே அவன் போய் சொல்லியிருக்கானா, அவனை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு இந்த பொண்ணுங்க கிட்ட தகவல் சொன்னதுக்கு பரிசு அப்படின்னு காஸ்ட்லியான திங்ஸ்
திங்ஸ் கொடுத்துட்டு போறா. அந்த பொண்ணுங்களுக்கா ஒன்னும் புரியல, என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்து நிக்காங்க. இதுவே இன்னொரு பக்கம் ஹீரோ வீடை தான் கட்டுறாங்க. அங்க ஒரு தேன் கூடு இருக்கு இல்லையா, அதை நானே எடுத்து தரேன் அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, நீயே எடுத்துத்தா, உனக்கு 20,000 சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறான். 20,000 அப்படின்னு நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப பெண்ணை தூரமா நிக்க சொல்லிட்டு இவ தேன் கூட எடுத்துட்டு இருப்பாளாம். அப்ப அந்த இடத்துக்கு இந்த சாங் வந்துடா. பெண்ணை பார்த்ததும் ஏ குட்டி சத்தான், என்கிட்டவே போய் சொல்லிட்டாலாம் நீ ஹீரோட குழந்தைன்னு அப்படின்னு கோவமா வாரா. அப்பா கிட்னாப்பர் என்ன கிட்னாப் பண்ண வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம பெண் வந்து ஓட ஆரம்பிக்கிறான். உன் அப்பாவும் இங்கதான் நிக்கானா, 2 பேருக்கும் நல்ல லெசனை கத்து தரேன் அப்படின்னு இவ பெண்ணை பிடிக்க ஓடி வர நம்ம பெண்ணு பயந்து ஹீரோனி கிட்ட ஓடுறான். கிட்னாப் பண்ண வந்துட்டாங்க அப்படி சொல்லி இந்த சவுண்டு நம்ம ஹீரோனி காதுல விழுந்துருதா. உடனே ஹீரோனி என்ன பண்றான்னா சாங்கோட ஃபேஸை பார்க்காமலே டக்குன்னு அந்த தேன் கூட இருக்கு இல்லையா, அதை சாங் மேல போட்டுட்டு பெண்ணை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து ஓடிடுறா. ஒரு பக்கம் தேனிய அவளை துரத்துது, இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரையும் சேவ் பண்ண நம்ம ஹீரோ வந்துறான். சேஃபா அங்கிருந்து கூப்பிட்டு போயிடான். ஆனா இவளுக்கு நான் சமைய கொட்டி விட்டுட்டு போல, நல்ல கோழிகண்டு சைஸ்ல பயங்கரமா வீங்கிருக்கு. பாட்டிக்கிட்டையும் அம்மா கிட்டையும் கதறிட்டு இருக்கா. பெண் வந்து என்கிட்ட போய் சொல்லிட்டான், அவன் என்னை ஏமாத்திட்டான், எனக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல, நீ அந்த பையன் கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டியா, நீ தான் ஹீரோட குழந்தைன்னு? ஒன்னும் கேட்காம நீ பாட்டுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு அந்த பையன் போய் சொல்லிருக்கான்னு எங்க கிட்ட வந்து சொல்றியா? எங்களுக்கெல்லாம் அந்த சின்ன குழந்தைய புள்ளி பண்ணலாம் விருப்பமே கிடையாது, பேசாம நீ இங்க இருந்து போ அப்படின்னு சொன்னா அவ அழவே ஆரம்பிச்சிட்டா. சரி அதை விடுங்க, இந்த கொட்டுக்கு அவதான் காரணம், இதுக்காகட்டும் எனக்கு நியாயம் கிடைக்கும்னு சொல்ல சரி வா அப்படின்னு இப்ப அம்மா வந்து பெண்ணை பார்க்க தான் கூப்பிட்டு வராங்க. அங்க பெண்ணை பாத்தீங்கன்னா சாங்குக்கு மேல கொட்டு வாங்கியிருப்பான் போல. பக்கத்துல நம்ம ஹீரோனி உட்காந்து அழுதுட்டு இருக்கா. பாரு குட்டி பையன் இன்னசென்ட், உனக்கு மேல கொட்டி வாங்கியிருக்கான் அப்படின்னு அம்மா சொல்லும் போது, சரி இந்த குட்டி பையன் வேணா இன்னசென்டா இருக்கலாம், ஆனா அலெக்ஸ் கிடையாது, அவன் புறம்போக்கு, பொண்ணுங்க ரெஸ்ட் ரூமுக்குலாம் வந்திருக்கான்னு சொல்ல அது தெரியாம வந்திருப்பானா இருக்கும், அங்க உள்ள மேல் அண்ட் ஃபீமேல் சைனை பார்த்து குழம்பிருப்பானா இருக்கும் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்ல, ஆமா ஆமா நான் வந்து கொஞ்சம் குழம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹினி இவளை கலாய்ச்சி விடுற மாதிரி பேச இவளுக்கா சம கடுப்பாயிட்டு உடனே நம்ம ஹீரோனுடைய பிரைவேட் பார்ட்லயே அடிச்சு விட்டுறா. எல்லாரும் இவளை ஒத்து கடந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவளுக்கா ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, ஐயோ பசங்களுக்கு இதில் அடிச்சா வலிக்கும்லா, உயிர் போகிற மாதிரி வலிக்கும்லா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அம்மா பார்க்குறாங்க, அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. உடனே சாங்க போட்டு திட்டுறாங்க, நீ தானே அவனை அடிச்சா, ஸோ அவனுடைய மெடிக்கல் பில்லெல்லாம் நீ தான் கட்டணும், இல்லைன்னா உன் அப்பா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போறாங்க. ஆண்டி சொல்லாதீங்க நான் கெட்டிடுறேன் அப்படின்னு இவளுமே பின்னாடி போறா. இப்போ எல்லாரும் அங்கேருந்து போன பிறகு ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஆக்ட் பண்ணதெல்லாம் போதும் அப்படிங்கிறான். என்ன பேசுறீங்க, எனக்கு ரொம்ப வலிக்கலனாலுமே எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதை பத்தி சொல்லல, பென்னோடைய மேக்கப்பை ரிமூவ் பண்ணு, அவன் தூங்கிட்டான் பாரு அப்படின்னு சொல்ல அப்பதான் நமக்கே தெரியுது பென்னுக்கு வந்து தேனிலாம் கொட்டல, நம்ம ஹீரோனி வந்து மேக்கப் பண்ணிருக்கா. அதாவது இந்த சாங் இந்த மாதிரி பிரச்சனையை பண்ணுவான்னு நம்ம ஹீரோனிக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு, அதனால தான் இந்த மாதிரி மேக்கப் போட்டு விட்டுருக்கா தேனி கொட்டின மாதிரி. ஆமா உங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கு, அப்படி இருக்கிறப்போ எனக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா நீ எனக்கு ஒர்க் பண்றவன், அதனால பெண்ணை புள்ளி பண்றதுல இருந்து காப்பாத்துறது என்னுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோனிக்கா டச்சிங் ஆயிருது, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நோட் பண்றான், அவனுக்குமே ஒரு தேனி கொட்டிருக்கும் போல. இப்போ ஹீரோனி அதை பார்த்து அவனுக்கு மெடிசன் போட்டு விடுறா. அப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் அவனே அறியாம அவளே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோனியா என்னாச்சு அப்படி சொல்லி கேட்கும் போதுதான் நார்மல் ஆகுறான். அவனுக்குலாம் கொஞ்சம் ஷையா இருக்கு போல, ஃபேஸ்லாம் ரெட்டிஷா இருக்கு. எதுக்கு உங்க ஃபேஸ்ல ரெட்டிஷா இருக்கு அப்படி சொல்லி இவ கேக்குறா. அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு, நீ எத்தனை பார்ட் டைம் ஜாப் பாப்பா முன்னாடி அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். 350 அப்படின்னு சொல்ல, எது 350? உனக்கு பணம்னா ரொம்ப பிடிக்கும் போல. ஆமா நான் அனாதை இல்லத்துல வளர்ந்தப்போ அங்க எனக்குன்னு ஒரே ஒரு திங்ஸ் மட்டும் தான் சொந்தம், என்னுடைய போர்வை. அது சின்னதா தான் இருக்கும், என் கால் வரைக்கும் கூட பத்தாது, இருந்தாலும் அதை தான் யூஸ் பண்ணுவேன். அதான் என்ன மாதிரி நிலைமை என் பையனுக்கு வந்துடக்கூடாதுன்னு நான் நிறைய பார்ட் டைம் ஜாப் பார்த்து பணம் சம்பாதிக்கலான்னு பார்த்தேன். ஆனா அதெல்லாம் பத்தவே இல்லை. இப்போ இங்க வந்த பிறகுதான் எங்க வாழ்க்கை மாறிச்சு, ஒரு நல்ல பாசம் கிடைச்சிருக்காங்க, எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் கிடைச்சிருக்கு. அப்படியே ஹீரோனி அவ கதையை சொல்லிட்டு ஹீரோக்கு மெடிசன் எல்லாம் போட்டு விட்டுறா. போட்டு முடிச்ச பிறகு பெண்ணை ரூமுக்கு தான் கூப்பிட்டு போவாலாம். இதை பார்த்து ஹீரோவோ, இனிமே நீனும் பெண்ணும் கெஸ்ட் ரூம்லயே தங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எது கெஸ்ட் ரூமா, அது நானி ரூமை விட பெருசா இருக்கும்ல, சடனா எதுக்கு எங்க கிட்ட நைஸா நடந்துக்கிறீங்க, ஒருவேளை என்ன பார்த்து கவலைப்படுறீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பெல்லாம் இல்ல, கெஸ்ட் ரூம்ல தங்கினாதான் நான் டக்குன்னு கூப்பிட்டா நீ
வேலை செய்ய சீக்கிரமா ஓடி வருவா, அதான் அப்படின்னு ஹீரோ சமாளிச்சுட்டு அங்கிருந்து போறான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு தாத்தா ஞாபகம் ரொம்ப வருது போல. தாத்தா கூட சேர்ந்து எடுத்திருப்பான்ல போட்டோ, அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோனியும் பெண்ணும் வராங்க. அவளுக்கு தெரியுது ஹீரோ ஃபீல் பண்றாருன்னு. உடனே ஹீரோவை சமாதானப்படுத்துற மாதிரி பேசுறா. இன்ன பாருங்க, என் பையன் என்ன கேட்டாலும் வெயில் மழை அதெல்லாம் பார்க்காம அவனுக்காக வாங்க போவேன். அதோட அர்த்தம் கடமை கிடையாது, அவன் மேல நான் வச்சிருக்கிற லவ். அதே மாதிரி தான் உங்க தாத்தா உங்க மேல லவ் வச்சிருக்காங்க. நீங்க சோகமா இருந்தா அவருக்கு பிடிக்குமா? ஸோ இனிமே உங்க மேலேயே நீங்க பிளேம் பண்ணிக்கிறாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்ல, இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போயிட்டு தான் மேல எந்த தப்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் மைண்ட் செட் வந்துட்டு உடனே ஹீரோனி கிட்ட தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றான். நேத்து நம்ம ஹீரோனி சொன்ன அட்வைஸால நம்ம ஹீரோ மைண்டு கிளியர் ஆயிட்டு. ஸோ அதனால அவன் என்ன முடிவு பண்ணியிருக்கான்னா, இனிமேல் ஸ்ட்ரெஸ்லாம் ஆகக்கூடாது, ரிலாக்ஸாக தான் இருக்கணும், மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கணும், அப்புறம் ஒர்க் எல்லாத்தையும் கம்பெனியில் வச்சு தான் செய்யணும், வீட்டுக்கெல்லாம் ஒர்க் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டான். ஸோ அதெல்லாம் ஹீரோனிக்கிட்ட சொல்லிட்டு இனிமே வீட்டில் வச்சு ஒர்க்கே பண்ண மாட்டேன், ஒன்லி கம்பெனியில் மட்டும்தான். ஸோ அதனால என் ஸ்டடி ரூமில் டாக்குமெண்ட் ஃபைல்லாம் இருக்குது, அதை எடுத்துட்டு என்னுடைய ஆஃபீஸ்க்கு கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளும் சரின்னு சொல்லிட்டு இப்போ அந்த டாக்குமெண்ட் எடுக்க வருவாளா. அப்போ அங்கே சில டிராயிங்லாம் செதறி கிடக்கு, ஒழுங்காக வரையில போல தூர போடுறதுக்கு தான் வச்சுருக்காங்க. அதனால ஹீரோனி அந்த டிசைனில் சில பல சேஞ்சஸ்லாம் பண்ணுறா. அது ஒரு வீடோட டிசைன் தான். அதை பற்றி ஹீரோவோ, பரவாயில்ல உனக்கு இந்த வேலை கூட தெரியுமா, இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்க்கெலாம் போயிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அவள் இல்லை, பட் இது என்னுடைய ட்ரீம். அனாதையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீம்னா என்னன்னு தெரியுமா? மற்றவங்கள பற்றிலாம் எனக்கு தெரியாது, பட் உன்னை பற்றி எனக்கு தெரியும். உனக்கு பணம் தானே பிடிக்கும். ஆமாம், பட் ட்ரீம்னா ஒரு வீடு, அதாவது அவங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்குறது தான் அப்படின்னு நம்ம ஹீரோனி சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, என் கம்பெனியில் டிசைனர் தேவைப்படுது, ஸோ நீ அதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லும்போது இவளுக்கு அம்புட்டு சந்தோஷம். ஆனால் அந்த வேலையும் பார்த்துட்டு என்னால் நேனி வேலை பார்க்க முடியாது, ஸோ நேனி வேலையை நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆஹா அப்பெல்லாம் விடக்கூடாது, மாதம் 80,000 தரேன், வாரத்தில் 5 நாள் கம்பெனியில் வேலை பாரு, வீக்கெண்டில் நேனி வேலை பாரு, அப்புறம் பெண் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மறந்துடாத, எனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி கம்பெனிக்கு தான் வரா. டிசைனர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இவர் தான் சூப்பர்வைசர், ஸோ அவர்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது இவளுமே போறா. ஆனால் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு சொல்லி கொடுக்குற பேரில் பேட்டேஜ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு அது பிடிக்கல, பட் இருந்தாலும் சகிச்சிட்டு இருக்கா. இதை பற்றி ஹீரோனிக்கா கோவம் வந்துட்டு இருக்கு. அவர்கிட்ட போய் நான் அதான் புதுசாக வந்த இண்டன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவரு சரி இருந்துட்டு போ, இப்போ நான் பிஸி, நீ உன் வேலையை பார்க்க போ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பேட்டேஜ் தான் பண்ணிட்டு இருக்காரு. உடனே ஹீரோனி அவள் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ அடுத்த செகண்டே 2 பேரும் ஹீரோ முன்னாடி தான் நிற்கிறாங்க. ஹீரோனி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. ஹீரோக்கெல்லாம் சமக்கம் அவனை போட்டு நல்லாவே திட்டுறான். மிருக மாதிரி நடந்திருக்கா, இனிமே நீ இங்க இருந்தாலும் சரிப்பட்டு வராது, ஆப்பிரிக்கால என்னுடைய ஜூ இருக்கு இல்லையா, அங்க வேலைக்கு போ அப்படின்னு அங்க அனுப்பி விடுறாங்க. அப்ப அவனுடைய அன்களும் இவனுக்கு ஒரு அடியை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஹீரோ கிட்ட, இவன் பண்ணதெல்லாம் தப்பு தான், இவனை என் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிடுங்க, நான் இவனுக்கு ஒரு நல்ல லெசனை கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் முன்னாடி வேணா என் தாத்தாக்கு உண்மையாக இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் மாறிட்டீங்க, ஸோ போனால் போகட்டும் தான் இந்த கம்பெனியில் உங்களை வச்சிருக்கிறேன், அவனுக்கு சப்போர்ட்டாக வந்தீங்க, நீங்களும் ஆப்பிரிக்காவுக்கு அவன் கூட கிளம்பிட வேண்டியதான் அப்படி ஹீரோ சொல்கிறான். அதனால் அவருமே கப்பு சிப்புன்னு அமைதியாகிறாரு. அதுக்கப்புறம் பெண்ணை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ண போக டைம் ஆயிட்டு போல, ஸோ நீ போயிட்டு வா அப்படின்னு நம்ம ஹீரோனி அனுப்பி வைக்கிறான். அவளுமே அங்கேருந்து போயிடறா. இப்போலாம் பாஸ் ரொம்ப மாறிட்டாங்கல்ல, அலெக்ஸ் பக்கத்துல இருக்கும்போது மட்டும் சிரிக்கிறாங்கல்ல, ஒருவேளை பாஸ் அலெக்ஸ் மேலே லவ்ல விழுந்திருப்பாங்களோ அப்படின்னு இந்த பாடிக்கார்டு கேட்கும்போது, சே அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை, அவ என்னை விட அழகுல கம்மி தான், அப்படி இருக்கிறப்போ அவன் மேலாம் பாஸ் லவ்ல விழுந்திருக்க மாட்டாங்க, அவனால லைக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் பாடிகார்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ வந்துடுறான். அது ஒன்றும் இல்லை பாஸ், நாங்கள் சும்மா தான் பேசிட்டு இருந்தோம், எனக்கு இப்போ வயிறு ப்ராப்ளமாக இருக்கு, வயிறு கொஞ்சம் எப்படி இருந்த மாதிரி இருக்கு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே அங்கேருந்து ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வருவானா. அப்போ பென் ஸ்டோரி ரீட் பண்ணிட்டு இருக்கான். அந்த சவுண்டு ஹீரோக்குமே கேட்குது. உடனே பென் கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேச்சு கொடுத்துட்டு இருக்கான் அண்ட் அவனுக்கு கதெல்லாம் சொல்லி தூங்க வச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோனி வருவா. தேங்க்ஸ் பெண்ணை தூங்க வச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கேருந்து போலான்னு பார்த்தா பென் அவன் கையை நல்லா டைட்டா பிடிச்சு தான் தூங்கிட்டு இருக்கானா. ஸோ அதனால அவனை எழுப்ப ஹீரோக்கு மனசே வரல. ஸோ இங்கேவே படுத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோனிக்கா கொஞ்சம் நெர்வஸா இருக்கு. அவ தயங்குறா. என்ன
எதுக்கு தயங்குறா, நம்ம 2 பேரும் பசங்க தானே, இதுக்கெல்லாம் போய் தயங்குறா, படு அப்படின்னு சொல்லி இப்போ 3 பேரும் ஒரே பெட்டில் படுத்து கிடக்காங்க. ஒரு ஃபேமிலியாக அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் பென் எங்கே போனான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஹீரோ தான் முழிக்கிறான். இவனை பார்க்கும்போது பையன் மாதிரியே தெரியலையே, அழகா இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோயை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். இங்க பெண்ணை பார்த்தீங்கன்னா பெட்டு ஓரத்தில் போய் கிடக்கான். என்னை ஓரத்தில் தள்ளி விட்டுட்டு நீங்க 2 பேரும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு கிடந்தீங்கல்ல அப்படின்னு பெண் சொல்லும்போது இவங்களுக்கும் ஆக்வர்ட் ஆயிருது. டே வாய மூடு, இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரேன், ஸோ சொல்லாத அப்படி ஹீரோன்னு சொல்லும்போது நானும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கேருந்து போயிடான். அவனுக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்க போல அங்கேருந்து போயிடான். இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோனி வந்து ஹீரோ கிட்ட நான் வரைஞ்ச டிசைன் அப்படின்னு ஹீரோ பிக்சரை வரைஞ்சு கொடுக்குறா. அவனுக்கா ஒன்றும் புரியல, எதுக்காக என் பிக்சரை வரைஞ்சிருக்கா அப்படி சொல்லி கேட்டா அவன் அதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேக்கா, கொஞ்சம் செக்ஸியான ட்ரெஸ் தானே போட்டிருக்கா. அப்படியே ஹீரோவை செடிஸ் பண்ற மாதிரி பண்ணி அவனுக்கு கிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா. அவனுமே ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கான். என்னடா நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். அதுக்கப்புறம் தான் காட்டுறாங்க இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு கனவா வந்திருக்கு. ஐயா இந்த மாதிரி கனவுலாம் வருது அப்படியே ஹீரோ புலம்பிட்டு இருக்கும்போது அசிஸ்டண்டோ என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்குறாரு. உனக்கு இந்த மாதிரி கனவுலாம் வந்திருக்கா, கிஸ் பண்ணுற மாதிரி, அதுவும் ஒரு பையன் கூட அப்படி ஹீரோ கேட்கும்போது இவன் என்ன நினச்சிக்கிறான்னா பாஸுக்கு நம்ம மேலே தான் ஃபீலிங் இருக்குது போல அப்படின்னு நினச்சிட்டு என் மேலே உங்களுக்கு ஃபீலிங் இருந்தால் நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல சீ கர்மம், எனக்கும் பொண்ணுங்களை தான் பிடிக்கும், சப்போஸ் பையன் பிடிச்சா கூட உன்னெல்லாம் பிடிக்காது, அலெக்ஸை கூட பிடிக்கும் தவிர உன்னை சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்ல. அப்போ அலெக்ஸை கிஸ் பண்ணுற மாதிரியே கனவு வந்துச்சு. சீ என்ன லூஸ் மாதிரி பேசுறான் அப்படியே ஹீரோ கோப்பட ஆரம்பிச்சிட்டான். பாஸ் கோப்படாதீங்க, எனக்கு புரிஞ்சு போயிட்டு உங்களுக்கு அலெக்ஸை பிடிக்காது, அலெக்ஸ்க்கு உங்களை பிடிக்காது அப்படிதானே அப்படியே அசிஸ்டன்ட் சொல்லும் போது இப்போ என்ன சொல்ல வரான், அலெக்ஸ்க்கு என்ன பிடிக்காதா, அப்போ நான் அவனுக்கு ஒருத்த இல்லைன்னு சொல்ல வரியா அப்படியே ஹீரோ மறுபடியும் கோப்பட ஆரம்பிச்சிட்டான். ரைட்டு, நம்ம எப்படி சொன்னாலும் இவர் கோவம் பட போறாரு, அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இங்கேருந்து கிளம்புனாதான் சரிப்பட்டு வரோம் அப்படின்னு. பாஸ் எனக்கு வயிறு கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்குறாரு. பட் ஹீரோவோ நில்லு, ப்ராஜெக்ட் முடிச்சதுக்கு அலெக்ஸ்க்கு 10 மடங்கு போனஸ் தரேன்னு சொன்னேன், ஸோ அவனுக்கு கொடுத்துருன்னு சொல்ல. அதே மாதிரி அசிஸ்டண்ட்டும் கொடுத்துறாங்க நம்ம ஹீரோனிக்கு. இந்த ஆளுக்கு இதை பார்த்து பொறாமையா இருக்கு, என்னுடைய நெப்டிவன் ஆப்பிரிக்காக்கு அனுப்பிட்டால அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. உடனே பக்கத்துல இருக்கிறவன் தான் ஒரு ஐடியா கொடுக்குறான். ஷான் ஒரு லேடி உண்டு போல, அவங்களுக்கு யங் பசங்களை தான் ரொம்ப பிடிக்குமா, பேசாம இவனை அவங்க கிட்ட கோத்து விட்டுரு அப்படின்னு சொல்ல இந்த ஐடியா இவருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. ஸோ இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு போனதை அங்க வந்து நம்ம சாங் கேட்டுறா. உடனே ஹீரோவை தான் பார்க்க போறா. அதுக்குள்ள இவரை பார்த்தீங்கன்னா அந்த லேடி கிட்ட நம்ம ஹீரோனையை கூப்பிட்டு போயிடறாங்க. முக்கியமான கிளைண்ட் கான்ட்ராக்ட்ல மட்டும் சைன் வாங்கிட்டு வந்தான்னு வச்சுக்கோவேன், பாஸ் உனக்கு போனஸ் தருவாரு அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்பி வைக்கிறாரு. அந்த லேடியும் நம்ம ஹீரோனையை பார்த்ததும் ஒரு மார்க்கமா தான் பேசுறாங்க. அதே நேரம் நம்ம சாங் இருக்கா இல்லையா, அவ ஹீரோ கிட்ட வந்து சொல்லிடுறா அலெக்ஸ்க்கு இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு. உடனே ஹீரோ வந்து ஜெட்டு வேகத்துல இங்க வந்து பாக்குறான். பார்த்தா நம்ம ஹீரோனி அந்த லேடியும் சகஜமா பேசிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோனி அந்த லேடிக்கு நெயிலெல்லாம் அழகுபடுத்திட்டு இருக்கா. ஸோ ஹீரோக்கே ஷாக்கு. அப்போதான் என்ன நடந்துச்சு அப்படி சொல்லி காட்டுறாங்க. இந்த லேடி கொஞ்சம் மார்க்கமாக தான் பேசியிருக்கோம். அப்போது ஹீரோனி வந்து அவங்களுடைய நெயிலை பார்த்துருப்பா. இது என்ன கேவலமாக இருக்குது, ஒழுங்காகவே பாலிஷ் பண்ணல போல, என்கிட்ட தாங்க 500 ரூபாய் மட்டும் தந்தா போதும், பக்காவாக நெயிலை அழகாக ஆக்கிடுவேன் அப்படின்னு பேசியிருப்பா. உடனே அந்த லேடியுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் இவங்க 2 பேருமே க்ளோஸ் ஆகிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் ஹீரோனி ஹீரோ கிட்ட சொல்கிறா. அந்த லேடியை பார்த்தீங்கன்னா எனக்கு எங்க பசங்களை பிடிக்கும் தான், பட் அவங்க கிட்ட பேடாலாம் நடந்துக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக அலெக்ஸ் இருக்கான் இல்லையா, அவன் என்கிட்ட க்ளோஸ் ஆகிட்டு எனக்கு அவனை பார்க்கும்போது ஒரு சிஸ்டர் மாதிரி ஃபீல் கொடுக்குது. நாங்க 2 பேரும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். அதனால அலெக்ஸ்க்காக மட்டும் தான் நான் இந்த கான்ட்ராக்ட்ல சைன் போடுறேன் அப்படின்னு சொல்லி சைனை போட்டுறாங்க. இப்போ சைன்லாம் போட்டு முடிச்ச பிறகு நம்ம ஹீரோனி கிட்ட அவங்களுக்கு வந்து ஹீரோனியை பார்க்கும்போது ஒரு சிஸ்டர் மாதிரி ஃபீல் கொடுக்குதா, அதனால பசங்க போட்டோ காமிச்சு இந்த பையன் அழகா இருக்கான்ல, ஹேண்ட்ஸமா இருக்கான்ல, இவன் உனக்கு கரெக்டா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கா ஜெலஸ் எட்டி பார்க்குது. அப்படியே ஜெலஸ்ல வெளியே வந்தா இந்த டைரக்டர் இருக்காரு இல்லையா, அவர் தானே நம்ம ஹீரோனிய அந்த லேடி கிட்ட கோத்து விழான்னு பார்த்தாங்க. ஸோ அதனால சாங் வந்து இவரை போட்டு திட்டிட்டு இருக்கா. அவர் என்னன்னா நான் எந்த தப்பு பண்ணல அப்படிங்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த லேடிய வந்து எனக்காக 2 பசங்களை அனுப்புறேன்னு சொன்னல, எங்க முன்னாடி கான்ட்ராக்ட்ல சைன் போட்டு வரும்போது நீ நிறைய ஹாட்டான பசங்களை கூப்பிட்டு வந்து டான்ஸ் ஆட சொன்னா, நானும் அது கம்பெனி பாலிசில உண்டுன்னு நினைச்சேன் அப்படின்னு ஹீரோ கிட்ட.
இதெல்லாம் கம்பெனி பாலிசில உண்டா இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா உண்டு அப்படின்னு இந்த ஆளுக்கிட்ட அவங்களுக்காக இப்போ டான்ஸ் ஆடி காட்டு, இல்லைன்னு வச்சுக்கோவேன் கிளைண்ட் கிட்ட இல்லாத ஒரு பாலிசி இருக்குன்னு சொன்னதுக்கு உன்னை ஃபயர் பண்ணுவேன் அப்படிங்கிறான். அதை கேட்டோன்னே இவருக்கு அள்ளி விட்டுறது, வேற வழியும் இல்லை. ஸோ காமெடியா ஆடுறாங்க. பார்க்க சகிக்கலன்னு இந்த லேடிக்கெல்லாம் வாமிட் வர மாதிரி ஆகிருது. ஹீரோனியும் எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு அவ அங்கிருந்து போயிடா. அப்போ சாங் வந்து ஹீரோ கிட்ட நீனும் அலெக்ஸும் பாசன் எம்ப்ளாயி மாதிரியே தெரியலையே அப்படின்னு ஏதோ சொல்ல வருவாளா. ஹீரோக்கெல்லாம் நர்வஸ் ஆயிட்டு ஆமா நாங்கள் அப்படிலாம் கிடையாது, நாங்கள் பிரதர்ஸ் மாதிரி, வேற எதுவும் இல்லை, கண்டபடியாக நீ திங்க் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நமக்கு என்னாச்சு இவ்வளோ நர்வஸ் ஆகுறோம், அவன் மேலே ஃபீலிங் வர ஆரம்பிச்சிட்டோ. இல்லை இல்லை அப்படி மட்டும் நடக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் டாக்டர் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஹீரோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அலெக்ஸ் தான். ஸோ அலெக்ஸ் கிட்ட க்ளோஸ் ஆகி அதுக்கப்புறம் ஹீரோவை கலெக்ட் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு இப்போ அடுத்த செகண்டே நம்ம ஹீரோனி பக்கத்தில் போய் உட்கார்றா. ஆக்சுவலி அங்கே ஆல்ரெடி ஒருத்தர் உட்காந்துருப்பான். அவனுக்கு நிறைய பணத்தை கொடுத்து அந்த இடத்த காலி பண்ண சொல்லி அவ உட்காந்துக்கிறா. இப்போ உட்காந்துட்டு நம்ம ஹீரோனியை செடிஸ் பண்ற மாதிரி பேசுறா. நம்ம ஹீரோனியும் ஒரு பொண்ணு தானே, அவளுக்கு பெருசா அது தெரியல. அவன் ஒர்க்கை பத்தி பேச ஆரம்பிக்க இவெல்லாம் கடுப்பாயிட்டா. கட் பண்ணா அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, ஹீரோக்காக கொஞ்சம் மூலிகை மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்போ ஹீரோனியும் வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஐயோ இவனா, நமக்குன்னு தெரிஞ்ச கேவலதான் அப்படின்னு. எனக்கு இல்லை இவனுக்கு. டே அதான் அவன் கேட்கல சொல்லு அப்படிங்கவும் அசிஸ்டண்ட்டும் முழிச்சிட்டு ஆமா ஆமா எனக்கு தான், எனக்கு என் கூட பழகிற பசங்க மேல கண்டபடியான ஆசை வருது, அதான் டாக்டர் கிட்ட சொல்லி இந்த மாதிரி மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல. ஏன்டா உண்மையை சொன்னா அப்படி ஹீரோ வந்து கண்ணாலே கேட்க போய் சொல்ல முடியல பாஸ் அப்படின்னு அவனுமே கண்ணால ஆன்சர் பண்றான். ஓ அப்படியா, சரி என் ஃப்ரெண்டும் இப்படிதான் இருக்கான், எனக்கும் இந்த மூலிகை கொஞ்சம் தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஓ எஸ் தாராளமா எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மெடிசனை நம்ம ஹீரோனி கிட்ட கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அவள் போன பிறகு அசிஸ்டண்ட்டை சொல்கிறான், பாஸ் ஒருவேளை அந்த மெடிசனை இவனுக்காகவே வாங்கிட்டு போகிறானோ, உங்களுக்கு அவன் மேலே வந்த ஃபீலிங் மாதிரி அவனுக்கும் உங்கள் மேலே ஃபீலிங் வந்திருக்குமோ அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லும்போது ஹீரோக்கா அதை கேட்டோன்னே சந்தோஷமாக இருக்குது, சிரிச்சிட்டு இருக்கான். அப்புறம் என்ன நினச்சேன் தெரியல, ஆஹா அப்படி நடக்கக்கூடாது, நான் இந்த மெடிசனை திங்க போகிறேன் அப்படின்னு அதை சாப்பிட்டுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பாட்டியை தான் காட்டுறாங்க, பாட்டி அம்மாவை தான் காட்டுறாங்க. வேற இன்னும் கிடைக்கல. ஆனால் பாடி கார்டு வந்து ஒரு ஃபோட்டோ கொண்டு வந்திருக்காங்க. அந்த கிண்டர் கார்டில் எவ்வளோ ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, ஸோ அவங்களாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க போல், குரூப் ஃபோட்டோன்னு. ஸோ அதை காட்டுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா செம பெருசாக இருக்குது. இதில் கண்டிப்பாக நான் என் கிரேட் கிராண்ட்சனை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு பாட்டி சொல்லி பூத கண்ணாடி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இதுவே இன்னொரு பக்கம் அந்த டேரக்டரை ஃபயர் பண்ணிட்டான் போல் ஹீரோ. அவங்க பண்ண வேலைக்கு அவங்கள ஃபயர் பண்ணாதானே கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால ஹீரோ ஃபயர் பண்ணிட்டான். சாங் தானே ஹீரோ கிட்ட போய் சொல்லியிருப்பா. ஸோ அந்த விஷயமே நம்ம ஹீரோனுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. அதனால சாங் கிட்ட என்னை சேவ் பண்ண சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு பேசிட்டு இருப்பா. நான் நல்ல பொண்ணுன்னு உனக்கே தெரியுதுல்ல, ஸோ ஹீரோ கிட்ட என்னை பத்தி நல்ல விதமா எடுத்து சொல்ல அப்படின்னு சாங் சொல்லும் போது அப்போ நீ இன்னும் அவரை தான் நினைச்சிட்டு இருக்கியா, ஆமா சரி இதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொன்னதும் அவளுக்கு அம்புட்டு சந்தோஷம். உடனே கையில கிடக்கிறது கழுத்துல கிடக்கிறதுன்னு எல்லாத்தையும் கழுத்தி கொடுத்துடுறா. பார்த்தா அதுக்கு கோட்டை வர கழுத்தை போக்க ஐயோ தாயே அதெல்லாம் வேண்டாம் இதுவே போதுங்கிறா. சரி ஓகே என்ன ஹெல்ப் பண்ண போறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ அவர் உன்னை இக்னோர் பண்ணாலும் கிவ் அப் பண்ணாம அவர் பின்னாடியே சுத்திட்டு இருந்தால, இனிமே அப்படி பண்ணாத, அவரை நீ இக்னோர் பண்ணு, அதனால ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு உன் மேல ஃபீலிங் வந்துடும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு என்ன பேசுறீங்க அப்படின்னு ஹீரோ வந்து நிப்பனமா. உடனே நம்ம சாங் பார்த்தீங்கன்னா நாங்க என்னத்த பேசினா உனக்கு என்ன, பிரேக் டைம்ல கூட எங்களை நிம்மதியை விட மாட்டியா அப்படின்னு நம்ம சாங் வந்து ஹீரோ போட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டா. ஹீரோனி தான் ஸ்டாப் பண்ணிட்டு சாரி பாஸ் அவ கொஞ்சம் லூசு, அவ சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏ அவரை இக்னோர் தான் பண்ண சொன்னேன், திட்ட சொல்லல அப்படி ஹீரோனி சொல்லும் போது அப்படின்னா எப்படி பண்றது, உனக்கு வேற ஒருத்தவங்களை பிடிச்ச மாதிரி அவர் முன்னாடி காட்டி அவரை ஜெலஸ் படுத்து அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. உடனே ஹீரோ வந்து நீங்க ரெண்டு பேரும் ஒர்க் பார்த்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஸோ இன்னைக்கு லீவ் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் தேவையில்லை, நானும் அலெக்ஸும் லவ் பண்றோம், மேரேஜ் பண்ண போறோம் அப்படின்னு ஹீரோனிக்கு ஒரு கிஸ் கொடுக்க ஹீரோ கடுப்பாயிட்டான். அலெக்ஸ் ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொல்லி இப்போ ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு வச்சு அவளையும் முறைச்சு
முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். முறைச்சு பார்த்துட்டு உனக்கும் சாங்குக்கும் இடையில என்ன போகுது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாஸ் அப்படின்னு சொல்றா. அப்படியா, சரி ஓகே, இந்த ஒர்க்கெல்லாம் ஃபுல்லா முடிச்சுட்டு வா அப்படின்னு ஏகப்பட்ட ஒர்க்கை கொடுக்குறான். மனசை அழைப்பாய விட்டுறாத, அப்புறம் சாங் கிட்ட இருந்து தள்ளியே இரு அப்படின்னு சொல்ல இவளும் சரி பாஸ் அப்படின்னு ஹீரோவை ஒரு படியா லுக்க விட்டுட்டு தான் போறா. இவ என்ன நினைச்சுக்கிறான்னா சாங் தான் கூட க்ளோஸா பழகுறத பார்த்து ஹீரோக்கு ஜெலஸ் வந்துட்டு போல அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிறா. முன்னாடி இவனுக்கு என்ன பிடிச்சிருந்துல்ல, இப்ப மூவ் ஆன் ஆகிட்டான் போல. எல்லாத்துக்கான அந்த மெடிசனா தான் இருக்கும், அது வேலை செஞ்சிருக்குமா இருக்கும். சரி நம்மளும் குடிப்போம் அப்படின்னு ஹீரோ அதை எடுத்து மடக்குன்னு குடிக்கான். எவ்வளவு குடிச்சாலும் நமக்கு மட்டும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேக்கு அப்படின்னு புலம்பிட்டு இருப்பான். இங்க ஹீரோனியா சாங் கிட்ட வந்து நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகிட்டு அவருக்கு ஜெலஸ் வந்துட்டு தெரியுமா, எனக்கு ஏகப்பட்ட ஒர்க்லாம் தந்திருக்காங்க, அது போக உன்கிட்ட இருந்து தள்ளியே இருக்க சொல்லியிருக்காங்க, சோ கண்டிப்பா இது ஜெலஸ் தான், இன்னும் ஜெலஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோ முன்னாடி வச்சு ஆக்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிற மாதிரி. அதாவது சாங் வந்து நம்ம ஹீரோனி மேல காஃபியை சிந்தி விட்டுட்டு தொடச்சு விட்டுட்டு இருப்பா. அதுல ஹீரோனி வேற சாங் கிட்ட கிரிஞ்சா பேசிட்டு இருப்பாளாம். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு வெறி ஆகுது. அப்புறம் மீட்டிங் ரூம்ல வச்சு மாத்தி மாத்தி ஃபுட்டை ஊட்டி விட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தரையில தண்ணி இருந்ததால இவ வழுக்கிற மாதிரி போக இவ பிடிக்கிற மாதிரி ரொமான்டிக்கா போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இதெல்லாம் பார்த்த நம்ம ஹீரோவா உச்சக்கட்ட கோவத்துக்கே போயிட்டான். அசிஸ்டன்ட் கிட்ட இனிமே நம்ம கம்பெனில காஃபி கிடையாது, மீட்டிங் ரூம்ல வச்சு யாரும் சாப்பிட கூடாது, அப்புறம் தரையில தண்ணி சிந்தவே விடக்கூடாது, புரியுதா அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு டென்ஷனாவே சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தா அசிஸ்டண்டோ பாஸ் மெடிசன் எடுக்க மறந்துட்டீங்களோ அப்படின்னு சொல்லி கேக்குறான். மெடிசனுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு, கண்டுபிடியா பேசாத, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன வேலையை பாரு அப்படி திட்டி அனுப்பி வைக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் இன்னும் அடங்கல போல. நம்ம ஹீரோவை இன்னும் ஜெலஸ் படுத்தணும் அப்படின்னு கப்பல்ஸ் மாதிரி ரெண்டு பேரும் சைக்கிள ஒன்னா போறாங்க. ஹீரோனியும் ரொமான்டிக்கா ஏதாவது பண்ணு அப்படின்னு சாங் கிட்ட சொல்ல அவளும் ரொமான்டிக்கா ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா நம்ம ஹீரோனுடைய கண்ணு பொத்திரா. அதனால அவளுக்கு முன்னாடி வர்றது எதுவுமே தெரியலையா. ஸோ ரெண்டு பேருமே பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுந்துறாங்க. அப்போ ஒரு கார் வந்து இடிக்க வருது. ஹீரோக்கு ரொம்பவே பதட்டமாகிறது. ஹீரோனை சேவ் பண்ணலான்னு போறான். அதுக்குள்ள நம்ம ஹீரோனியை எந்திரிச்சிட்டு சாங்கையுமே காப்பாத்திரா. உனக்கு எந்த அடியும் படலல்ல அப்படி ஹீரோ வந்து இவளை செக் பண்ண அப்போ பிரைவேட் பார்ட்ல இருந்து ஏதோ கசிஞ்ச மாதிரி இருக்குது. அவ அங்க ஒரு 2 முட்டையை தான் வச்சிருப்பாளா, சோ அதுதான் உடைஞ்சிருக்கு போல. அதை பார்த்தவன் உனக்கு ப்ளீடிங் ஆகுது போல, ஆமா என்னோடது நசுங்கிட்டு அப்படின்னு பாவமா மூஞ்சி வச்சு சொல்ல அப்படியான அடுத்த செகண்டே ஹாஸ்பிட்டலுக்கு பதட்டமா கூப்பிட்டு போறான். எனக்கு ஒன்றும் இல்லை, இப்போ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பார்க்குறா. பட் ஹீரோ கேட்க மாட்டுக்கான். நடு ஹாலில் நின்று ஹீரோனிக்கு இந்த மாதிரி பிரச்சனை, சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டான். இவளுக்கா ரொம்ப எம்பரேசிங்காக இருக்கு. அப்படியே மயக்கம் போட்ட மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் ஸ்கேன்ல எடுத்துட்டாங்க போல. இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே என்னாச்சுன்னு ரிசல்ட் வந்துடும் அப்படி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போது ஐயோ போச்சு என்னுடைய உண்மை தெரிய போதே, நான் அதில் முட்டெல்லாம் வச்சிருந்தேன் அப்படி இவ பதட்டமாக இருக்கா. அப்போ டாக்டருமே வந்துடுறாங்க. நல்லா தான் இருக்கு, ஹெல்த்தியா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பில்லு கிட்ட வெளியே அனுப்புறாரு. வெளியே அனுப்புன பிறகு இந்த டாக்டரை பாத்தீங்கன்னா மாஸ்க கழுத்துறாரு. அவர் ஃபேஸ பார்த்ததும் நம்ம ஹீரோனியா டே ஜப்பி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும் போல. இப்பெல்லாம் யாருமே என்ன ஜப்பின்னு கூட மாட்டாங்க, டாக்டர் தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்கு ஆம்பளை மாதிரி நடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி கேக்குறான். எனக்கு வேற வழி இல்ல, ரெண்டு பேரும் அனாதை இல்லத்துலதான் ஒன்னா வளர்ந்தோம். ஆனா வரவங்கலாம் பசங்களை மட்டும் தான் அடாப்ட் பண்ணிட்டு போனாங்க. அதனாலவே என்னுடைய வாழ்க்கை ரொம்பவே கஷ்டமா போயிட்டு நிறைய பார்ட் டைம் ஜாப்லாம் பார்ப்பேன். அதான் இப்போ ஒரு வேலைக்காக இந்த மாதிரி கெட்ட போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றா. உனக்கு வேலை நான் வாங்கி தரேன் இதே ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னு இவன் சொல்றான். இல்ல வேண்டாம், இப்போ எனக்கு ஒரு நல்ல ஜாப் இருக்குதா அப்படின்னு சொல்றா. அப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. சின்ன வயசுல இந்த டாக்டரை போட்டு எல்லா பசங்களும் புள்ளி பண்ணிருப்பாங்க. அதுல இருந்து சேவ் பண்றதே நம்ம ஹீரோனி தான். அப்போ நம்ம ஹீரோனி வந்து சொல்லியிருப்பா, என்னுடைய ட்ரீமே எனக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்குறது தான், அதில் உனக்கு ஒரு சின்னதாக ஒரு ரூம் தரேன், டாக் ஹவுஸ் அப்படின்னு சின்ன வயசில் காமெடியாக பேசிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ப்ரெசண்டில் கண்டிப்பாக எனக்கும் என் பையனுக்கும் ஒரு நல்ல வீடை வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறா. எது பையனா, உனக்கு மேரேஜ் ஆகிட்டா? இல்லை அப்படின்னு சொன்னதும் இவனுக்கு அது கேட்டோன்னே சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி இவனுக்கு நம்ம ஹீரோனையும் பிடிக்கும் போல். அப்படியே ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ மறுநாள் கம்பெனியில் ஹீரோ வந்து ஹீரோனி கிட்ட நான் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன், லஞ்ச் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்ல இவளும் சரிங்கிறா. அலெக்ஸ் உனக்காக நான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் அப்படி
சாங் வந்து நிக்கிறா. இத பார்த்து ஹீரோ சாங்க பார்த்து முறைக்க, சாங் ஹீரோ பார்த்து முறைக்க, அப்படியே ரெண்டு பேரும் கண்ணாலே எரிச்சுக்கிறாங்க. ஐயையோ, இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நம்ம மாட்டிக்கிட்டோம் போல அப்படின்னு நம்ம ஹீரோனிக்கு என்ன பண்ணே தெரியல, முழிச்சிட்டு நிக்கிறா. அப்போ கரெக்டா டாக்டர் வந்து என் கூட சாப்பிட்டவா அப்படின்னு கூப்பிட்ட. எப்பா தப்புச்சுனா சாமி, கரெக்டா வந்திருக்கா அப்படின்னு டாக்டர் கூட போயிடா. அதை பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்குமே கடுப்பா தான் இருக்கு. ஆக்சுவலி சாங்குக்குமே நம்ம ஹீரோனை பிடிக்க ஆரம்பிச்சிட்டு போல. நைட்டு நம்ம ஹீரோனியை பிக்கப் பண்ண ஹீரோ கார் எடுத்துட்டு வருவான். அதே நேரம் நம்ம சாங்குமே கார் எடுத்துட்டு வந்து நிப்பா. அலெக்ஸ், அந்த காரு வேஸ்ட், ஓல்டு காரு, பேசாம என் கார்ல வந்து ஏறு அப்படின்னு ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஐயோ, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோனி யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா டாக்டர் வந்துடுறாங்க. என் கூட வாரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. தெய்வமே, கரெக்டான டைமுக்கு வந்தா அப்படின்னு இவன் வந்து அவன் கூட போயிடா. இதை பார்த்து இவங்க ரெண்டு பேருக்குமே ஜெலஸ் எட்டி பாக்குது. வெளியே போய் ரொம்ப நேரம் ஆயிட்டு போல, வீட்டுக்கு இன்னும் வரலையா. அதனால ஹீரோ வந்து சம காண்டில் இருக்கான் அசிஸ்டன்ட் கிட்ட. அவனுக்கு வேலை கம்மியா கொடுத்ததால தான் இப்படி ஊரு சோவாடுறான். ஸோ இனிமே நிறைய ஒர்க் கொடுங்க அப்படின்னு சொல்ல, ஆல்ரெடி நிறைய ஒர்க் தான் கொடுத்துருக்கு பாஸ் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லும் போது, இல்ல இன்னும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவர் நடந்துக்கிற விதத்தை பார்த்தா கண்டிப்பா மெடிசன் எடுக்க மறந்துருப்பாராதான் இருக்கும் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காரு. தென் அப்படியே கட் பண்ணா ஸ்கூல்ல தான் கட்டுறாங்க. ஸ்கூல்ல வந்து ஸ்டூடெண்டோடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம ஹீரோனியும் வந்திருக்கா. பெண் கூட சேர்ந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கா. அப்போ கிளாஸ்ல வச்சு ஒரு ரெண்டு பேரும் சிகரெட் குடிக்காங்க. அதை பார்த்த டீச்சரோ இங்க வச்சுலாம் குடிக்க கூடாது அப்படி சொன்ன பிறகு அவங்க அங்க ஒரு இது மாதிரி இருக்குல்ல, ஒயிட் கலர் மாதிரி, சோ அதுக்குள்ள குத்தி வச்சிராங்க. அது கொஞ்ச நேரத்துல வெடிச்சு தீ பிடிச்சிருது. ஹிரணி வந்து பெண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு மூஞ்ச புத்தி கூப்பிட்டு போவாலாம். அப்ப சடனா கீழே விழ போக கரெக்டா ஹீரோ வந்து தாங்கி பிடிச்சு அப்படியே ரெண்டு பேரையும் அழகா தூக்கிட்டு வெளியே கொண்டு விடுறான். அங்கிள், நீங்க சூப்பர், போங்க, ஸ்பைடர்மேன் மாதிரி எங்களை காப்பாத்த வந்துட்டீங்க அப்படி பெண் வந்து பெருமையா பேசிட்டு இருக்கான். ஆமா, நீங்க எதுக்கு உள்ள வந்தீங்களாமா? உங்களுக்கு எதாட்டும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, உங்க ரெண்டு பேரையும் ப்ரொடெக்ட் பண்றது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டோன்னே ஹீரோனிக்கா டச்சிங் ஆகிருது. சரி வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், உள்ள வந்த புகையால நீங்க பாதிக்கப்பட்டிருப்பீங்கல்ல, சோ வாங்க அப்படி சொல்லி கூப்பிட்டேன். அங்கிள், நான்லாம் ஓகே தான், எனக்குலாம் எந்த பாதிப்பும் இல்லை, ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போறேன், நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு பெண் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போயிடான். இவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பியாச்சு. இதுவே இன்னொரு பக்கம் பாட்டி தான் காட்டுறாங்க. பாட்டி எப்படியோ அந்த பெரிய குரூப் போட்டோ இருக்கு இல்லையா, ஸோ அதுல இருந்து பெண்ணுடைய போட்டோவை கண்டுபிடிச்சிறாங்க. அவன் இந்த ஸ்கூல்ல தான் படிக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அம்மா கிட்ட சொல்லல. ஃபர்ஸ்ட் நம்ம தான் போய் பேரனை பார்க்கணும் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லாம அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அங்க பெண்ணையுமே பாத்துறாங்க. பார்த்துட்டு அவங்க கிட்ட டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை காமிச்சு, நீ என்னுடைய கியூட்டான கிரேட் கிராண்ட்சன் அப்படின்னு சொல்றாங்க. அவன் சின்ன பையன் தானே, அவனுக்கு இதெல்லாம் ரீட் பண்ணவே தெரியல. பாட்டி, எனக்கு இதெல்லாம் ரீட் பண்ணவே தெரியல அப்படின்னு சொல்றான். அப்படியா, சரி உன் அம்மா கிட்ட கூப்பிட்டு போ, நான் அவகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவனும் சரி அப்படின்னு கூப்பிட்டு போறான். இந்த பக்கம் இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. அந்த டாக்டருமே அங்கதான் இருக்கான், அதாவது நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு, அவனுமே அங்கதான் நிக்கான். அதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோக்கா ஜெலஸ் ஆகிட்டு அங்கிருந்து வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போலான்னு பாக்குறான். பட் ஹீரோனி இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறா. ஆனா இவங்க ரெண்டு பேருமே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. விட்டா சண்டை போட்டுறவங்க போல அந்த அளவுக்கு முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இதை பத்தி ஹீரோனியும், ஐயோ இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா இவங்க சண்டை போட்டாலும் போட்டுருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோனி அங்கிருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணி, நான் ஃபைன் தான், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் போறேன் அப்படின்னு ஹீரோ கூட கிளம்ப. அப்ப அவ காலில் லைட்டா அடிபட்டு இருக்கிறத இவன் நோட் பண்றான். இவன் காலில் அடிபட்டு பாரு, நான் மெடிசன் வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறான். இது லைட்டா ஒரு ஸ்கிராச் தான், இதுக்கெல்லாம் மெடிசன் தேவைப்படாது அப்படின்னு சொல்லி பாக்குறா. பட் அவன் கேட்க மாட்டேக்கான். அப்படியே பழைய விஷயங்கள்லாம் பேசி மெடிசன் வச்சுட்டு இருப்பானா. இவங்க ரெண்டு பேரும் பேசுறது பார்த்து நம்ம ஹீரோக்கு ஜெலஸ் தான் வருது. அங்கிருந்து கோவத்துல போறான். ஹீரோ போறத இந்த ஆளு பாக்குறான். இவன் யாருன்னு தெரியுதுல்ல, டைரக்டர். அதாங்க ஹீரோ வந்து ஃபயர் பண்ணிருப்பான்ல, அவன் தான். இவர் யாரை பார்த்துட்டு போறாரு அப்படின்னு இங்க வராரு. இங்க நம்ம ஹீரோனி டாக்டர் கூட பேசிட்டு இருக்கல, அதை ஒட்டு கேட்கிறாரு. அப்பதான் ஒரு விஷயம் இவருக்கு தெரிய வருது, ஹீரோனி ஒரு பொண்ணுன்னு. உடனே அவளை ஏதாட்டும் பண்ணணும் அப்படின்னு ரவுடி பசங்களுக்கு கால் பண்றாரு. இங்க ஹீரோனிக்கு சார்லஸ் பேசுற விதம், நடந்துக்கிற விதத்தை வச்சே கண்டுபிடிச்சிடான் அவனுக்கு தன்னை பிடிச்சிருக்குன்னு. உன்னை ஒரு பிரதரா தான் பாக்குறேன், எனக்கு ஆல்ரெடி ஒருத்தவங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்றா. யாரு, ஹீரோவா? ஆமா, சரி ஓகே அப்படின்னு அவன் பெருந்தன்மையா தான் நடந்துக்கிறான். கோவெல்லாம் படல, ஜலஸ்மே ஆகல. சோ அவளுக்கு நம்மளை பிடிக்கல, நம்ம
பழகிற வேண்டியதான் அப்படிதான் நினைக்கிறான். அதுக்கப்புறம் இந்த ஆளு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரவுடி பசங்களை கூப்பிட்டு நம்ம ஹீரோனி கிட்ட தான் வராங்க. அவருக்கு நம்ம ஹீரோனி ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சிட்டு இல்லையா, ஸோ அதான் வம்பு பண்ண வராங்க. உன்னை வீடியோ எடுத்து எல்லாருக்கும் பரப்ப போறேன், அப்பதானே தெரியும் நீ ஏமாத்துறான்னு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனி கிட்ட வர, நம்ம ஹீரோனி அங்கிருந்து தப்பிக்கலான்னு தான் பாக்குறா, பட் முடியல. அப்ப அந்த டைம்ல கரெக்டா பாட்டியும் பெண்ணுமே வந்துறாங்க. பாட்டி வந்து நிறைய பாடி கடை கூப்பிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ இப்போ அவங்க இந்த ரவுடி பசங்களை போட்டு செமையா அடிச்சு வெளுத்து எடுக்கிறாங்க. அப்புறம் ஹீரோனி கிட்ட அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை காட்டி, பென் வந்து என்னுடைய கிரேட் கிராண்ட்சன், இந்த ப்ராப்பர்ட்டிலாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல, அவளுமே அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு, பாட்டி இந்த ப்ராப்பர்ட்டிலாம் எங்களுக்கு வேண்டாம் பாட்டி, நான் உங்கள் பேரனை ஒரு கதை மீட் பண்ணியிருக்கிறேன், ஃபேஸ் கூட எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரியுதுமா பாட்டி இந்த ஒரு வீடாட்டம் வாங்கி வச்சுக்கிடுங்க அப்படின்னு பாட்டி கொஞ்சம் கெஞ்சி கேட்பாங்க. இவ்வளோ தூரம் கேட்குறாங்க இல்லையா, ஸோ அதனால நம்ம ஹிரோனி அந்த ஒரு வீடை மட்டும் வாங்கி வச்சுக்கிறா, அதுக்குள்ள ப்ராப்பர்ட்டியை மட்டும். ஸோ இப்போ பாட்டி கிட்ட பேசிட்டு நம்ம பெண்ணோ ஹீரோனியும் அங்கேருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க, ஹீரோட வீட்டுக்கு. ஹீரோக்கு தெரியாமல் உள்ளே போயிடலான்னு மெதுவாக ரெண்டு பேரும் பதுங்கி போறாங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா நடுக்கால தான் உட்காந்துருக்கான், இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கான். என்ன இப்பதான் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சிச்சா அப்படின்னு ஹீரோ சிடு நிற்கிறான். உடனே ஹீரோனி என்ன பண்றான்னா பெண்ணை ரூமுக்கு போக சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசுறா. அவன் என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, அவ்வளோதான், மற்றபடி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்றா. சரி இனிமே நான் தான் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ஓகேவா அப்படி ஹீரோ சொல்லும்போது அவளும் ஓகேங்கிறா. அதுக்கப்புறம் மறுநாள் தான் காட்டுறாங்க, ஹீரோ வந்து அவனுக்கும் ஹீரோனிக்கும் சேமான ரிங்கை வாங்கிட்டு வந்திருக்கிறான். இந்த ரிங்ஸ் வந்து பிரதர்ஸ்க்கான மேட்சிங் ரிங் அம்மா, நம்ம எப்போதும் பெஸ்ட் பிரதர்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ போட்டு விடுறான். போட்டு விட்டுட்டு நான் தான் பெண்ணுக்கு காட் ஃபாதரா இருப்பேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது பாட்டியை கால் பண்றாங்க. டே உன் பையனையும் ஒய்ஃபையும் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த பொண்ணுலாம் தங்கமான பொண்ணு, அந்த பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும், ஸோ ரெண்டு பேரையும் மீட் பண்ண எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன், நீ வந்துரு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இது ஹீரோனி காதுல விழுந்ததா, அவளால் இதை ஏத்துக்கிட முடியல, அந்த ரிங்கை ரிட்டன் கொடுக்குறா, எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லி. ஏன் பாட்டி சொன்னதுக்கா கோபப்படுறா. என்ன பாரு, யார் வந்தாலும் நம்மளுடைய பிரதர்ஸ் பாண்டிங் மட்டும் முறிய முடியாது அப்படின்னு சொல்றான். எனக்கு பிரதரா இருக்க விருப்பமே இல்லை, ஏன்னா நான் உங்களை லைக் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. இதை கிட்ட ஹீரோக்கா ஷாக்கு. இவளுக்குமே அடுத்து என்ன பேசுனே தெரியல. நாளைக்கு என் பையனுடைய அம்மாவை பார்க்க போறேன், ஸோ நாளைக்கே நான் இங்கிருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போய் என்னடியே பேசி வச்சிருக்கிறா. பொண்ணுங்க ட்ரெஸ்ல ப்ரொபோஸ் பண்ணியிருக்கலாம்ல, இப்படி ஒரு கோலத்துல ப்ரொபோஸ் பண்ணியிருக்கிறா. ஒரே அசிங்கமா போயிட்டுன்னு புலம்பிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. பாட்டி ஒரு வீடு கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அங்க போக முடிவு பண்ணிட்டாங்க. ஹீரோனி லவ்வர் சொன்னதான். ஹீரோக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதை ஏத்துக்கிட முடியல. எனக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும், பையனை இல்லை அப்படின்னு அவனுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கான். மறுநாள் காலையில் தான் காட்டுறாங்க, நம்ம ஹீரோனி வந்து நானி வேலையை விட்டுட்டு போயிட்டா. ஸோ அந்த விஷயத்த அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட சொல்ல, நான் கேட்டேனா இல்ல பாஸ் அப்படின்னு அவர் அமைதியாக கிளம்பிறாரு. போனது நல்லதுதான், இனிமே என்ன அவன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்ல அப்படின்னு இப்போ ஹீரோ வந்து அவனுடைய பையனுடைய அம்மாவையும் பார்க்க போறான். போகும்போதெல்லாம் நம்ம ஹீரோக்கு ஹீரோனி ஞாபகம் தான் ரொம்ப வந்துட்டு போகுது. அவனுக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருக்கு, பட் இருந்தாலும் அவனால ஏத்துக்கிட முடியல. அவனை நினைக்காத, மறந்துரு, உனக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்கும் அப்படின்னு அவனுக்குள்ளேயே அவன் திணிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் உணர்ந்துட்டான் போல அவனுக்கு அலெக்ஸை தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அதனால இப்போ வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், எனக்கு அலெக்ஸ் வேணும் அப்படின்னு ஹீரோனிக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றான். ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு. இதை கேட்டோன்னே ஹீரோனிக்கா ரொம்ப ஹாப்பி. அவர் லவ் தான் சொல்ல போறாரு அப்படின்னு சந்தோஷப்படுறா. ஆனால் பெண்ணுக்கு அப்பா இருக்காங்களே, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு திங்க் பண்ணேன். இதை பெண் பார்க்குறான். அவனுக்கு புரியுது அம்மா எந்த சூழ்நிலையில் இருக்காங்கன்னு. உடனே அம்மா கிட்ட, அம்மா நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டோன்னே அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உடனே பாட்டிக்கிட்ட பெண்ணை பார்த்துக்கிடுங்க அப்படி சொல்லி விட்டுட்டு இப்போ ஹீரோவை தான் பார்க்க வாரா. அதுவும் பசங்க கெட்டப்பில் வந்திருக்கிறா. இன்னைக்கு ஐடென்டிட்டியை சொல்ல போறேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ ஓடி வந்து எனக்குமே உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அழகா ப்ரொபோஸ் பண்றான். நீ பாயா இருந்தாலும் பரவாயில்ல, கேர்ளா இருந்தாலும் பரவாயில்ல, ஏன் ஏலியனா இருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ரிங்கை எடுத்து காட்டுறான். இது என்ன பிரதர்ஸ் ரிங்கா அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல இது கப்பிள்ஸ் ரிங்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனிக்கு போட்டு விடுறான். அதுக்கப்புறம் ஹீரோனியை பார்த்தீங்கன்னா இருங்க அப்படின்னு பேண்ட்டை கழுத்து போக்க, இதெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது, நம்ம டைம் எடுத்து மெதுவாக ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ வேற என்னமோ திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவளை பார்த்தீங்கன்னா அந்த 2 எக் இருக்கு இல்லையா, அதை காட்டி நான் இதை தான் வச்சிருப்பேன்,
இருக்கேன், நான் பையன் கிடையாது, நான் பொண்ணு அப்படின்னு உண்மையா சொல்லிடுறா. ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் ஷாக்கா இருந்தாலும் அதே சமயம் ஹாப்பி. அப்படியே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஹீரோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பெண்ணை பாத்துறாங்க. அவங்களுக்கு அப்பதான் தெரியுது பெண் தான் தன்னுடைய பேரன் அப்படின்னு. அப்பதான் அம்மாக்கு ஒரு விஷயம் கிளியரா தெரியுது, அலெக்ஸ் வந்து ஒரு பொண்ணு, பையன் கெட்டப்ல அங்க வேலைக்கு வந்திருக்கா அப்படின்னு அம்மா கண்டுபிடிச்சிறாங்க. இப்போ ஹீரோக்கு தான் கால் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சீக்கிரமா கால் பண்ணு, நானும் அவனுக்காக தான் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா அவன் வந்தபடி இல்ல அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அங்க அம்மாவும் கால் பண்ணி கூப்பிடுறாங்க. உடனே ஹீரோனி கிட்ட, கோப்படாத, எனக்கு அந்த பொண்ணு மேல எந்த ஃபீலிங்குமே கிடையாது, அவளுக்கும் என் மேல எந்த ஃபீலிங்குமே கிடையாது, ஆனா எப்படி இருந்தாலும் என் பையனுக்கு நான் தானே அப்பா, ஸோ அவனை நல்லா பாத்துக்கிற வேண்டியது என்னுடைய கடமை அப்படி ஹீரோ சொல்றான். எனக்கு புரியுதுங்க, நீங்க பேசிட்டு வாங்க, நான் போறேன் அப்படின்னு இவ கிளம்புறா. ஹீரோ விறுவிறுன்னு இங்க வந்து பாக்குறான். பார்த்தா பென். அப்போ நீ தான் என்னுடைய பையனா அப்படின்னு ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்டே உங்க ரெண்டு பேருக்கும் பெண்ணு தெரியுமா அப்படின்னு பாட்டி கேக்குறாங்க. ஆமா அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அப்படியே சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோனியா அந்த இடத்துக்கு வாரா. அவளுக்கு அப்பதான் தெரியுது பாட்டியோட பேரன் தான் ஹீரோன்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. பெரியவங்க இருக்காங்கன்னு கூட பார்க்கல, அவங்க முன்னாடி வச்சே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மூணு பேரும் ஃபேமிலியா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோ அந்த அளவுக்கு ரெண்டு பேரையும் விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறான். ரெண்டு பேருக்கும் கதெல்லாம் சொல்லி தூங்க வைக்கிறான். நல்லா பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறான். கடைசியா வெட்டிங்குமே நடந்து முடிஞ்சிருது. ஃபேமிலியா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அந்த வெட்டிங்க்கு சாங்குமே வந்திருக்கா. அவளால் இது ஏற்றுக்கிட்டே முடியல. அவளுக்கு அலெக்ஸை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, இப்போ அலெக்ஸ் ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சதும் சுத்தமாக ஏற்றுக்கிட்டே முடியல, அழுதுட்டு இருக்கா. ஹீரோனியா அதை பார்க்குறா. சரி அழாத அப்படின்னு சமாதானப்படுத்துறா. அப்படின்னாலுமே அவள் அழுதுட்டு தான் இருக்கா. நம்ம இனிமே பெஸ்டிஸாக இருப்போம் அப்படின்னு சொல்ல, அப்பனா சரி உன் மனசில் யார் இம்பார்ட்டனாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ தான் அப்படின்னு சொல்ல, அதை பார்த்து ஹீரோ, மறுபடியும் சொல்லி யார் முக்கியம், நீங்கள் தான் முக்கியம் அப்படிங்கிறா. இப்போ நான் சொன்னா, ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு முக்கியம் தான் அப்படி ஹீரோனி சொல்லிட்டு இருக்கா. சாங்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ போட்டு திட்டிட்டு இருக்கா. நீ என்ன திட்டினாலும் என்னோட ஒய்ஃபை என்கிட்ட இருந்தே திருட முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோனிக்கு ஒரு கிஸ் கொடுக்கா. ஓ அப்படியா, நாங்கள் ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு பேஸ்டி, அதனால நான் இவ கையை பிடிக்கலாம், கிஸ் கொடுக்கலாம், ஏன் பெட்ல கூட ஒன்னா தூங்கலாம் அப்படின்னு சாங் வந்து வெறுப்பேத்த ஹீரோ ஜெலஸ் ஆகிட்டான். என் ஒய்ஃபை டச் பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோனியா அங்கிருந்து தூக்கிட்டு ஓடுறான். ஸோ இப்படி ஒரு ஹாப்பி என்டிங்கில் இந்த ட்ராமா வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்ப்போம். பை பை.